श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् स्वस्ति हस्ति गिरिमस्तशेखरः सन्तनोति मयि सन्ततं हरिः निस्समाभ्यधिगम् अभ्यधत्तयं देवमोपनिषदि सरस्वतीः श्रीनिधिं निधिमपारमर्तिनाम् अर्थितार्थपरिदानदीक्षितम् सर्वभूतसुहृदं दयानिधिं देवराजमधिराजमाश्रये आकारत्रय सम्पन्नाम् अरविन्दनिवासिनीम् अशेष जगदीशत्रीं वन्दे वरदवल्लभाम् श्रीवत्सवंसाम्बुधिपूर्णचन्द्रम् श्रीरङ्गनाथार्यतनूजरत्नम् तत्पादयुग्माम्बुजभृङ्गराजम् अण्णङ्गराचार्यमहं प्रपद्ये श्रीमद् वेदमार्ग प्रतिष्ठापनाचार्य उभय वेदांताचार्यराय श्रीमद् परमहंस परिव्राजकाचार्यराय எழுந்தருளிருக்கும் யதுகிரி எதிராஜியர் சுவாமியுடைய திருவடி தாமரைகளிலே முதற்கண் அடியனுடைய சவினயமான பிரணாமங்களை ஆவிஷ்காரம் செய்கிறேன். சுவாமியினுடைய நியமனப்படியாக இந்த ஸ்தோத்திரதாரா என்ற உபன்யாச தொடர் நடந்து வருகிறது. அப்படிப்பட்ட அந்த உபன்யாச தொடரிலே பூர்வாச்சாரியர்கள் ஸ்தோத்திரத்திலே கூரத்தாழ்வான் அருளி செய்த பஞ்சஸ்தவத்திலிருந்து வரதராஜஸ்தவத்தினுடைய அனுபவம் இப்பொழுது நடந்து வருகிறது. சுவாமியினுடைய நியமனப்படியாக இன்றைக்கு அனுபவத்துக்கு விஷயமா இருக்கக்கூடியது வரதராஜஸ்தவத்திலே 16வது ஸ்லோகம் தொடங்கி 20வது ஸ்லோகம் பரியந்தமா இருக்கக்கூடிய ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை இவ்விடத்திலே விண்ணப்பித்து சத்தை பெற வேணும் என்று நினைக்கிறேன். இப்படி இந்த ஸ்தோத்திரதாராலே ஏற்கனவே கூரத்தாழ்வான் அருளி செய்த ஸ்தவங்கள் அதிமானுஷஸ்தவம், சுந்தரபாகுஸ்தவம், ஸ்ரீவைகுண்டஸ்தவம் இதனுடைய அர்த்தானுபவங்கள் எல்லாம் தலை கட்டி ஆயிற்று. இப்பொழுது வரதராஜஸ்தவத்திலே அர்த்தானுபவத்திலே எழுந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு தருணம் இந்த சந்தர்ப்பத்திலே இந்த வரதராஜஸ்தவத்தினுடைய அர்த்தத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்ததுன்னா இது ஒரு சிறந்த தருணம்னு சொல்லலாம். அப்படி என்ன இது சிறந்த சமயம் இது அப்படின்னு கேட்கலாம். அடியவர்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள், நம்முடைய தேவாதிராஜன் சென்ற மாதம் ஜேஷ்டாபிஷேகம் கண்டறின பிறகு திருமேனிலே சில அபாட்டகங்களை அர்ச்சக சுவாமிகள் குறித்து அதை தெரிவித்தார்கள். ஏறத்தாழ 1 மாச காலம் தேவாதிராஜன் இந்த புறப்பாடும் கண்டறியவில்லை. இன்னும் சொல்ல போனா கவச்சம் கூட சாத்திக்கல பெருவாள். இப்பதான் 4-5 நாள் 6 நாள் 7 நாள் இந்த உபன்யாச தொடர் வெளியாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே 7 நாள் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலே பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுறது, அந்த பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்றதுன்றது ஒரு சிறந்த காரியம். அதனாலதான் இந்த சிறந்த தருணம். இப்போ யாருக்கோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் போயிட்டு வரா, ஆத்துல வச்சு பார்க்கலாம்னு சொல்றோம் இல்லையா, ஹோம் கேர். அந்த மாதிரி இப்போ தேவபெருமாளுக்கு நாம பண்ணக்கூடிய இந்த வரதராஜஸ்தவத்தினுடைய அர்த்தானுபவமானது ஹோம் கேரை போலதான். இதெல்லாம் எப்படி நடக்கிறது அப்படின்னு கேட்டால்,
இந்த வரதராஜஸ்தவம் எப்படி நடக்கிறது? ஸ்தோத்திரதாராவே சுவாமியினுடைய நியமனம் அடியாக நடக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்திலே வரதராஜஸ்தவத்தினுடைய அனுபவம் நமக்கு நடக்கணும்னு சுவாமி நினைச்சுதான் பண்ணாரான்னா அப்படிலாம் இல்லை. ஒரு கோல் விழுக்காடு எங்க நம்ம ஆண்டாள் நோன்பு நோக்கணும்னு நினைச்சாலோ மார்கழி மாசம் தானாக அமைந்தது, சுக்லபக்ஷம் தானாக அமைந்தது, பௌர்ணமி தானாக வந்ததுன்னு எல்லாம் பார்க்கிறோம் இல்லையா? அதுபோல இந்த சமயத்துல எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பாட வேண்டிய சிறந்த தருணம் இதுதான். நம் சுவாமி ஒரு சங்கல்பம் எடுத்துட்டு இருக்கார், இந்த பூர்வாச்சாரிய ஸ்தோத்திரங்களுடைய அர்த்தங்களை எல்லாம் நாம் அனுபவித்து தீர வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலே தேவபெருமாளுக்கு இந்த மாதிரி ஒரு திருமேனியில ஒரு சின்ன ஒரு பழுது ஏற்பட்டு அந்த சமயத்தை அந்த ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த வரதராஜஸ்தவத்தினுடைய அனுபவம் வைத்ததுன்றது எம்பெருமான் அமைத்து கொடுத்தது. அதுக்கு மேல சுவாமியினுடைய சங்கல்பம் அதை நன்கு தலை கட்டி கொடுக்கும் அப்படின்னு தான் அடியனுக்கு தோத்துகிறது. அவர் பார்க்கக்கூடிய காலத்திலே இது ஜீர சுவாமியுடைய சங்கல்ப சக்தின்னு தான் சொல்லணும்னு கூட சொல்லலாம். அடியனுக்கு இட்ட தலைப்பு என்னன்னா 16வது பாசுரம் ஸ்லோகம் தொடங்கி 20வது ஸ்லோக பரியந்தம் அர்த்தங்களை இவ்விடத்திலே விண்ணப்பம் செய்ய வேணும் என்பது. இந்த வரதராஜஸ்தவம் அப்படின்னு சொல்றதே ரொம்ப அற்புதமான ஸ்தவம். பஞ்சஸ்தவம் அற்புதமான ஸ்தவம் தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த வரதராஜஸ்தவம் ஏற்பட்ட காரணத்தை பார்க்கக்கூடிய காலத்திலே எம்பெருமானாருடைய நியமனமடியாக வந்தது. ஏனைய ஸ்தவங்கள் எல்லாம் எம்பெருமானாருடைய நியமனமடியாக வரல. எம்பெருமானாரை பிரிந்திருந்த சோகத்தினாலே அதிமான ஸ்தவமாகட்டும், வைகுண்ட ஸ்ரீவைகுண்ட ஸ்தவமாகட்டும், சுந்தரபாகு ஸ்தவமாகட்டும் அவதாரம் செய்தது இந்த சோகமானது ஸ்லோகமாக மாறினதுன்னு அறிந்து கொள்ளலாம். ஆனால் எம்பெருமானாரோடைய திரும்ப சேர்ந்த பிறகு சுந்தரபாகுஸ்தவத்தை பாடக்கூடிய காலத்திலே கடைசியில பலஸ்ருதியாக தன் பலனாக பிரார்த்தனையாக வைத்தது ஸ்ரீரங்கம் ராஜதானி திரும்பி பழைய போத ஆக வேணும், எம்பெருமானார் இடத்துல சேர வேணும், அவரோட சேர்ந்து இருக்க வேணும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனையை சுந்தரபாகுஸ்தவத்தின் இறுதியிலே கூறத்தாழ்வான் வைத்தார்னு பார்க்கிறோம். அதற்கு அனுகுணமாக அழகர் அந்த பிரார்த்தனையை தலை கட்டி கொடுக்க எம்பெருமானார் திரும்ப கூறத்தாழ்வான பார்த்து, நம் தரிசனத்துக்காக உன் தரிசனத்தை இழந்தீரே, இது என்ன பாவம்னு நினைக்கிறோம். இப்படி கூட ஒரு பாவம் உண்டா? இது நான் செய்த பாவம் என்னன்னு எம்பெருமானார் ரொம்ப துக்கித்து போகிறார். அப்போ அவரிடத்துல ஒரு நியமனம் பண்றார். பரந்தரு மாமணிவண்ணனா இருக்கக்கூடிய பேரருளாளனை குறித்து ஒரு ஸ்தவம் பண்ண வேண்டும். ஏற்கனவே 3 ஸ்தவத்தையும் அருளி செய்த 3 ஸ்தவங்களையும் சுவாமி திருச்செவி சாத்தினார் எம்பெருமானார். இவ்வளவு மதுரமா இருக்கே, இதே போல மற்றொரு ஸ்தவத்தை நம் பேரருளாளர் பெருமாளை குறித்து நீர் பண்ண வேணும், கண் வேண்டி ஒரு பிரார்த்தனையை வைக்க வேணும், எல்லா வரத்தையும் கொடுப்பவன் அவன் அப்படின்னு ஒரு நியமனம் விட அதற்கு அனுகுணமாக தோன்றியது இந்த வரதராஜஸ்தவம் என்று காட்டுகிறார்கள் பெரியவர்கள். ஆனால் பார்க்கக்கூடிய காலத்திலே இந்த மாதிரி ஒரு பலனை இச்சித்து சுவாமி பெறுவாரா அப்படின்னு கேட்டோமானால் கூறத்தாழ்வான் அப்படிப்பட்ட அதிகாரியா அல்லறவர். ஏன்னால் கூறத்தாழ்வானுடைய சரித்திரத்திலே மற்றருக்கும் ஸ்ரீராம பிள்ளைக்கும் விவாக காலம் வந்த காலத்திலே ஆண்டாள் தெரிவிக்கிறாள், குழந்தைகளுக்கு விவாக பருவம் வந்ததே, விவாகம் செய்ய வேணாமான்னு சொல்லக்கூடிய காலத்திலே அரங்கநாதனுக்கு ஆட்பட்டவர்களாய் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு போய் நம்ம என்ன பண்றது, எதுவா இருந்தாலும் எம்பெருமானே பார்த்து பண்ணுவான் என்று சொல்லக்கூடிய வைராக்கிய நிதியாய் இருந்தவர் கூறத்தாழ்வான் எல்லாம் அவருடைய சரித்திரத்தை கண்டு அறிந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்டவர் ஒரு பிரார்த்தனையை இந்த மாதிரி ஒரு கண் வேண்டும்னு ஒரு பிரார்த்தனையை வைப்பாரானா கண்டிப்பா வைக்க மாட்டார்னு தான் சொல்லணும். ததபி கிமபி ஹந்த துர்வாசனான்னு ஒரு ஸ்லோகம். அப்படிப்பட்ட அந்த ஸ்லோகத்துல ஒரு சூச்சகமாக காட்டி இருக்கிறார்னு பெரியவர்கள் காட்டுகிறார்கள் அந்த தரிசனத்தை கேட்கிறார்னு. ஆனால் பெருமாள் கேட்கக்கூடிய காலத்திலே அவர் சொல்றார், நான் பெற்ற பேரு 400 தர வேணும் அப்படின்னு தான் தன்னுடைய பிரார்த்தனையாய் வரமாக பெருமாள் திறத்திலே வைத்தார்னு ஒரு விஷயத்தை கேள்விப்படுகிறோம். அப்படிலாம் பார்க்கக்கூடிய காலத்திலே ஆச்சாரிய நியமனம் அது ஒரு கட்டாயமாகி போனதுனால சரி ஸ்துதியை நாம் பண்ணுவோம் தேவபெருமாளை குறித்து இந்த வரதராஜஸ்தவம் தோன்றித்துன்னு தெரிவிக்கிறார்கள். கடைசியில தேவபெருமாளை ஒரு வரம் கொடுத்தார். கூறத்தாழ்வானுக்கு பார்வை தெரியும், அந்த பார்வையை கொண்டு உண்மையும் என்னையும் பார்க்கலாம், வேற யாரையும் பார்க்க மாட்டார். அதை காட்டில அவருக்கு என்ன பெரிய இது ஒரு இதை போல ஒரு பெரிய வரம் வேற என்ன வேண்டும்?
யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன உண்டு அவருக்கு. அப்படி இந்த வரதராஜஸ்தவம் தோன்றித்து, இந்த வரதராஜஸ்தவத்துக்கு கூறத்தாழ்வானுக்கு பலனாக இது கிட்டித்து என்றெல்லாம் சரித்திரம் சென்று கொண்டிருக்கிறதுன்னு பார்க்கிறோம். அதிலே 15 ஸ்லோகத்துல முதல்ல அந்த அத்திகிரி மாமலை, அந்த பெருமாள் அந்த அத்திகிரி மாமலையில எப்படி எழுந்துருளி இருக்கிறான், வேதங்களை காட்டிலும் உயர்வு படைத்ததா இருக்கக்கூடிய இந்த அத்திகிரி மாமலை என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்படி சொல்லக்கூடிய காலத்துல மேல எம்பெருமானை பத்தி விண்ணப்பம் பண்ணனே அஸ்தகிரி மலையை சொல்லிட்டார். எப்படி ஆழ்வார் கிளறொழியமையில திருமாலிருஞ்சோலை மலையை பத்தி முதல்ல ஒரு பெருமையெல்லாம் தெரிவித்து, அதுக்கு மேல முடிச்சோதியா என்ற பதிகத்தினாலே திருவாய்மொழினாலே திருமாலிருஞ்சோலை கள்ளழகர் அவருடைய பெருமையெல்லாம் தெரிவித்தாரு பார்க்கிறோம் இல்லையா. அதே போல இந்த இடத்துல பூர்வாங்கமா இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் எம்பெருமானுடைய அந்த திருவத்தி மாமலை அஸ்திகிரி சிகரத்தினுடைய ஒரு பெருமையை எல்லாம் தெரிவித்து மேலே எம்பெருமானுடைய குணங்களை விவரணம் செய்ய ஆரம்பிக்கிறார். அதுக்கு முன்னாடி போகக்கூடிய அந்த குணத்தை விவரணம் பண்ணக்கூடிய காலத்துக்கு முன்னாடி சில எம்பெருமானுடைய நிலைகளை பஞ்சப்பிரகார விசிஷ்டனா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் அந்த பஞ்சப்பிரகாரத்திலே காட்டக்கூடிய குணங்கள் என்னென்ன, அப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் தேவப்பெருமான் திறத்திலும் விசதமாக காண கிடைக்கிறது. பூர்வாங்கமாக 2-3 ஸ்லோகங்களை சொல்லி மேலே குணங்களை அனுபவிக்க இழிய போகிறார் கூறத்தாழ்வான். அதுல பார்க்கக்கூடிய காலத்துல 16வது ஸ்லோகம் குணைஷட்விஸ்வேதைஹி பிரதமதர மூர்த்திஸ்தவ பபௌ ததஸ்திஸ்ரஸ்தேஷாம் த்ரியுக யுகளைஹி திரிபுரபுஹு யவஸ்தாயா சைஷான் அனுபரத சாவிஷ்கிருதி வசாத் பவான் சர்வத்ரைவது அகணித மகா மங்கள குணஹ. இந்த ஸ்லோகத்தினாலே கூறத்தாழ்வான் யூகமூர்த்தியினுடைய யூகம் சொல்லக்கூடிய திருப்பார்கள் இருக்கக்கூடிய மூர்த்தியினுடைய பிரஸ்தாபத்தை இந்த ஸ்லோகத்தினாலே அருளி செய்கிறார் ஆழ்வான் பார்க்கிறோம். முதல்ல தெரிவிக்கிறார் திரியுக வரதா, திரியுக வரதான்னு தெரிவிக்கிறார். திரியுக அப்படின்னா த்ரீனா 3, யுகம்னா இரட்டை, 32 குணங்களை உடைய வரதனேன்னு விழிக்கிறார் தேவபெருமாள. 32ன்னா வியூகத்திலே 3 மூர்த்திகள் இருக்கிறார்கள். அவர்கள் 2 குணங்களை வெளிப்படுத்துகிறார்கள். எம்பெருமான சொல்லக்கூடிய காலத்திலே ஷாட்குண்ய பரிபூர்ணன் 6 குணங்களை உடையவன் தெரிவிக்கிறார் இல்லையா. அப்போ அந்த வியூகத்திலே இருக்கக்கூடிய 3 மூர்த்திகள் இரட்டை குணங்களை பிரகாசனம் படுத்தக்கூடியவர்களா இருக்கிறார்கள். அப்போ 6 குணங்களுக்கு இங்க தேவபெருமாளுக்கு உண்டு. திரியுக வரதான்னு சொன்னதுனாலே 6 குணங்களையும் பிரகாசனப்படுத்தக்கூடியவனா இருக்கக்கூடியவன் இந்த தேவாதிராஜன் அப்படின்னு திரியுக வரதா. தவ பிரதமதர மூர்த்திஹி ஏதை ஷட்பிஹி குணைஹி பபௌ. முதல்ல 6 குணங்கள் தேவபெருமாளுக்கு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பெருமாளை பரவாசுதேவனுடைய ஒரு தன்மையை சொல்றார். தவ பிரதமதர மூர்த்திஹி, முதலான பரவாசுதேவ மூர்த்தியா இருக்கிறானே அவனுக்கு என்ன குணங்கள் எல்லாம் உண்டுன்னா ஏதைஹி ஷட்பிஹி குணைஹி பபௌ, அவனுக்கு 6 குணங்கள் உண்டு. 15வது ஸ்லோகம் பிரகிருஷ்டம் விஞ்ஞானம் பலம் அதுலம் ஐஸ்வர்யம் அகிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். அப்படிப்பட்ட அந்த இதுல 6 குணங்கள் ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் சக்தி தேஜஸ் என்று சொல்லும்படியாய் 6 குணங்களாலே எம்பெருமான் விளங்குகிறான் அப்படின்னு கீழ் ஸ்லோகத்திலே தெரிவித்தார். 15வது ஸ்லோகத்திலே இந்த இடத்துல சொல்றார் தவ பிரதமதர மூர்த்திஹி என்று சொல்லும்படியாய் பரவாசுதேவ மூர்த்தியாய் இருக்கக்கூடியவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான், 6 குணங்கள் பொருந்தியவனாய் இருக்கிறான். எப்படின்னா 15வது ஸ்லோகத்தில் தெரிவித்தபடி ஷட்பிஹி குணைஹி பபௌ என்று சொல்லும்படியாய் இருக்கிறது. அதுக்கு மேல தெரிவிக்கிறார் அந்த வியூகத்திலே, வியூகம்னு சொல்லக்கூடிய திருப்பார்கடலில மூர்த்திகள் எத்தனை பேர் இருக்கான்னா 3 மூர்த்திகள். ததஸ்திஸ்ரஸ்தேஷாம், ததஹா திஸ்ர மூர்த்தையா, மூர்த்தையான்னு அத்தியாரம் பண்றாங்க. அதற்கு மேல் விளங்கக்கூடிய 3 மூர்த்திகள் அவர்கள் எப்படி இருக்கான தேஷாம் திரிபிஹி யுகளைஹி. அந்த இடத்துல சங்கர்ஷணன் பிரத்யும்னன் அனிருத்தன் 3 மூர்த்திகள் இருக்கிறார்கள். அவர்கள் திரிபிஹி யுகளைஹி, அவர்கள் எல்லாம் 2 குணங்கள், 3 பேர்களுக்கு 2 குணங்களை பிரகாசனப்படுத்துகிறார்கள். அதுக்கு மேல தெரிவிக்கிற ஏன் 2 குணங்களை பிரகாசனப்படுத்துறார்கள் கேட்டால் அது ஒரு வியவஸ்தை. அந்த இடத்துல ஒரு நியத்தி ஒண்ணு இருக்கு.
ஏஷா வியவஸ்தாயாசா ஆவிஷ்கிருதி வசாத். அப்படி ஒரு வியவஸ்தை ஒண்ணு அந்த இடத்துல இருக்கு. அந்த வியவஸ்தையினால் காரணமாக என்ன பண்றார்கள், இரண்டு இரண்டு குணங்களை, மூன்று மூர்த்திகளும் ரெண்டு ரெண்டு குணங்களை அவ்விடத்திலே வெளிப்படுத்துகிறார்கள். அப்போ அந்த என்ன அந்த இடத்துல காட்ட வந்தது, அப்போ ரெண்டு குணங்களை காட்டுகிறார்கள்னா ரெண்டு குணங்களை தான் வெளிப்படுத்துகிறார்கள். இல்ல சுவாமி பிரதமதர மூர்த்திகின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு ஷட்பை குணைகின்னு 6 குணங்கள் உண்டுன்னு சொன்னீரே, இந்த சங்கர்ஷணன் பிரத்யும்னன் அனிருத்தன் சொல்லக்கூடிய மூர்த்திகளுக்கெல்லாம் 6 குணங்கள் 2 குணங்கள் தான் உண்டா அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல சொல்ல வந்தது அதை பத்தின விஷயம் இல்லை. அவர்களுக்கு 2 குணங்கள் தான் உண்டு அப்படின்னு சொல்ல வரல. 2 குணங்களை அவர்கள் அந்த அவர்களுடைய பிரவൃத்திகளுக்கு அனுகுணமாக வெளிப்படுத்துகிறார்கள் காட்ட வருகிறார். வேறு குணங்கள் அவனிடத்துல இல்லைன்றதை நிரூபிக்க வரல இந்த இடத்துல. பவாம்ஸ்து சர்வத்ரைவ அகணித மகா மங்கள குணஹா. அதுக்கு மேல தெரிவிக்கிறார், தேவபெருமானே நீயோ எல்லா மூர்த்திகளிடத்திலும் காட்டிலும் எண்ணிறந்த சிறந்த கல்யாண குணங்களை கொண்டவராய் இருக்கிறீர்னு காட்டிட்டான். அது மேல ரொம்ப அழகா அர்த்தத்தை தெரிவிக்கிறார் இந்த இதுல. எம்பெருமான் பஞ்சப்பிரகார விசிஷ்டனாய் இருக்கிறான். பரம் யூகம் விபவம் அந்தர்யாமி அர்ச்சைன்னு சொல்லும்படியாய் அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் பரமாவத்தில் இருக்கக்கூடிய பரவாசிய மூர்த்தியாய் இருக்கிறான். அதுக்கு மேல யூகத்திலே சங்கர்ஷண மூர்த்தி, பிரத்யும்ன மூர்த்தி, அனிருத்த மூர்த்தி என்று 4 சதுர்வித மூர்த்திகளாக எம்பெருமான் விளங்குகிறான்னு பார்க்கிறோம். அதில் பிரதமமா இருக்கக்கூடியது பரவாசிய மூர்த்தி. அவன் திறத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டால் ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய 6 குணங்கள் அவனிடத்திலே பிரகாசப்படுத்தப்படுகிறது காட்டுகிறார்கள். அதற்கு ஸ்லோகத்தில் 15வது ஸ்லோகத்தில் பிரகிருஷ்டம் விஜயானம் பலமதுலம் ஐஸ்வர்யம் அகிலம் விமர்யாதம் வீரியம் வரத பரமா சக்தி ரபிச்சா பரம் தேஜஸ்யேதி பிரவர குண ஷட்கம் 6 குணங்கள் தெரிவித்தார்கள். ஆனால் ஏனைய மூர்த்திகள் இந்த வியூகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய மூர்த்திகள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள்? அவர்கள் யார் அப்படின்னு கேட்டால் சங்கர்ஷணன் ஒரு மூர்த்தி இருக்கிறார், பிரத்யும்னன் ஒரு மூர்த்தி இருக்கிறார், அனிருத்தன் ஒரு மூர்த்தி இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவர்கள் திறத்திலும் 2 குணங்கள் காணப்படுகிறது, அதாவது வெளியிடப்படுகிறது. சங்கர்ஷண மூர்த்தி திறத்திலே ஞானம், பலம்னு 2 குணங்கள் வெளிப்படுத்தப்படும். பிரத்யும்ன மூர்த்தி திறத்திலே ஐஸ்வர்யம், வீரியம்னு சொல்லக்கூடிய 2 குணங்கள் வெளிப்படுகிறது. அனிருத்த மூர்த்தி திறத்திலே சக்தி, தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய 2 குணங்கள் பிரகாசப்படுத்தப்படுகின்றன காட்டுகிறார்கள். அப்போ இதெல்லாம் காட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் குணைஷட்பிஸ்வேதைஹி பிரதமதர மூர்த்திஸ்தவ பவௌ அதஸ்திஸ்ரஸ்தேஷாம் த்ரியுக யுகளைர்ஹி த்ரிவிரபுஹு. இந்த பூர்வார்த்தம் இருக்கு. முதல் 2 அடிகள்ல காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் பிரதமதர மூர்த்தியாக இருக்கக்கூடிய பரவாசிவ மூர்த்தி தரத்திலே ஷட்குணங்கள் ஷாட்குண்ய பரிபூர்ணனாய் இருக்கிறான். அதுக்கு மேல இருக்கக்கூடிய 3 மூர்த்திகள் மூர்த்தி திரயமா இருக்கக்கூடிய சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தர்கள் திறத்திலே 2 குணங்கள் வெளிப்படுகின்றனன்னு காட்டுகிறார்கள் பூர்வார்த்தத்தாலே. மேலே ததஸ்திஸ்ர மூர்த்தயா அத்தியாகாரம் பண்ணி காட்டுறாங்க. அதுக்கு மேலே 3 மூர்த்திகள் இருக்கிறார்களே, அவர்களிடத்துல என்ன மூர்த்திகளோட தன்மை என்ன அப்படின்றத விவரிக்கிறார். மேல யூகம்னு சொல்லக்கூடிய இடத்துல சாஸ்திரங்கள் என்ன தெரிவிக்கிறது, யூகத்துல 4 மூர்த்தின்னு தெரிவிக்கிறது, 3 மூர்த்தின்னு தெரிவிக்கிறது. அவ பார்க்கக்கூடிய காலத்துல 4 மூர்த்திகள்னு சாஸ்திரம் தெரிவிக்கிறது வியூகத்துல அப்படின்னு சொன்னாமே. ஆனால் இந்த இடத்துல ததஸ்திஸ்ரஹான்னு தெரிவிக்கிறார். மேலே 3 மூர்த்திகள்னு சொல்லக்கூடிய காலத்திலே அந்த 3 சங்கியை அந்த 4 சங்கியோட ஒத்து போலையே அதுக்கு விருத்தமா இருக்கிறது. அந்த மாதிரி 3ன்னு சொல்றதுக்கு ஏதாவது காரணம் உண்டா அப்படின்னு கேட்டோமே. ஆனால் அதுக்கு ஒரு அற்புதமான காரணத்தை தெரிவிக்கிறார். யூகவாசுதேவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான், பரவாசுதேவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் அப்படின்னு பார்த்தோமே. ஆனால் அந்த ரூபங்கள் 2 பேருக்கும் பரரூபமாகட்டும் யூகவாசுதேவனுடைய ரூபமாகட்டும் அதை பார்க்கக்கூடிய காலத்திலே ஒரு அனுசந்தேய குணபேதமே கிடையாது. அந்த இடத்துல ஒரு எந்த விதமான வித்தியாசம் கிடையாது. அவனுக்கு 6 குணம் இருக்கு, இவனுக்கு 6 குணம் இருக்கு. இவன் தான் அவனோ அவன் தான் இவனோ என்று சொல்லும்படியா இருக்கிறது. ஆஸ்தானத்துல போய் ஒரு பெருமாளை மூலஸ்தானத்துல போய் பெருமாளை சேவிக்கிறோம். அதே பெருமாள் வீதியில வாசல்ல புறப்பாடு கண்டக்கூடிய காலத்துல அவன் வேறொரு மூர்த்தின்னு சொல்ல முடியுமா என்ன? இல்லையே. அதே போலதான் இந்த இடத்தையும் பார்க்கக்கூடிய காலத்திலே அவனுக்கு இவனுக்கும் குணபேதங்களை வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியவில்லை.
அதனால 3ன்னு சொல்லலாம், இல்ல 4ன்னு சொல்லலாம். ஒன்னா இருக்கிறதுனால 3ன்னு சொல்லலாம், இல்ல தனியா இது பண்ணி வேறுபடுத்தி காட்டணும் அப்படின்னா 4ன்னு சொல்லலாம். அதனால அந்த இடத்துல பரஸ்பரமா விரோதம் எதுவும் கிடையாதுன்னு தெரிவிக்கிறார்கள். அதனால ததஸ்திஸ்திரேஷாம், அதனால திரிவியூகம்னு தெரிவிக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, இந்த பட்சம் 3 மூர்த்திகள் அப்படின்னு சொன்ன இந்த பட்சமானது இது தெரிவிக்கிறார். இந்த ஸ்லோகத்தினுடைய சங்கிரகம் இது எங்க காட்டப்படுறது அப்படின்னா ரகசியத்திரை சாரத்திலே தத்துவத்திரைய சிந்தனாதிகாரம் ஒரு ஸ்ரீசூக்தி எடுத்து காட்டுறார். அந்த இடத்துல காட்டக்கூடிய காலத்துல இந்த புறத்தாழ்வானுடைய ஒரு ஸ்லோகத்தினுடைய ஒரு பிரமாணத்தை காட்டி, இல்ல ததஸ்திஸ்ரஸ்தேஷான்ற இடத்துக்கு திஸ்ரஹான்ற இது அந்த இடத்துல காட்டப்பட்டு இருக்கிறதுன்னு தத்துவத்திரை ரகசியத்திரை சாரத்துல ஒரு இடத்துல காட்டப்பட்டிருக்கிறது. இப்படி சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன் சொல்லக்கூடிய மூர்த்திகள் 2 குணங்களையே அவ்விடத்திலே வெளிப்படுத்துகிறான்னு சொன்னோம் இல்லையா? அப்போ எம்பெருமான் எப்படிப்பட்டவனா இருக்கான், எண்ணில் பல்குணத்தன் என்று சொல்லும்படியா இருக்கிறான். கீழே சொன்னோம் அவனுக்கெல்லாம் அந்த ஊற்றுவாயாக ஷாட்குண்ய பரிபூர்ணன் 6 குணங்கள் இருக்குது. அந்த 6 குணங்கள்ல இருந்து 1000 குணங்கள் தோன்றுகிறது அப்படின்னு பார்த்து சொல்லிக் கொண்டு வரக்கூடிய காலத்திலே இந்த சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்த மூர்த்திகளானவர் 2 குணங்களையே வெளிப்படுத்துகிறார்னா அந்த குணத்திலே ஒரு வைக்கல்யம், ஏதாவது ஒரு குறை உண்டோ அப்படின்னு ஒரு சங்கை, ஒரு சந்தேகம் ஏற்படலாமே. அதுக்கு உத்தரம் அளிக்க வேணும், பதில் சொல்ல வேணுமே. அதனால என்ன பண்றாரு கூறத்தாழ்வான், உத்தரார்த்தம் மேலே இருக்கக்கூடிய 2 அடி, கடைசி 2 அடிகளாலே அதை பரிகரிக்கிறார்னு பார்க்கணும். யஷா வியவஸ்தா யாசா ஆவிஷ்கிருதி வசாத். ஒவ்வொரு மூர்த்தி தரத்திலும் 2 குணங்கள் வெளிப்படுறதுன்னு சொன்னோமே. அது எப்படிப்பட்டதுன்னா ஒரு வியவஸ்தை, ஒரு நியத்தி அந்த இடத்துல வச்சுட்டு இருக்கார்கள். இப்போ பிரத்யும்ன சங்கர்ஷனுக்கு ஞானம் பலம்னு 2 குணம் தான் உண்டு, 2 குணம் தான் வெளிப்படுறதுன்னு அப்படின்னு சொன்ன இல்ல கீழே. அதனால அத ஒரு வாக்கியத்தை கொண்டு என்ன பண்ணலாம், இந்த 2 குணங்கள் தான் சத்தா பிரயுக்தமா, அந்த 2 குணங்கள் தான் அந்த சங்கர்ஷண மூர்த்தி தரத்துல இருக்கிறதுன்னு நிர்ணயம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது எது சொல்ல வந்தது அப்படின்னு கேட்டால் அது வியவஸ்தையை சொல்ல வந்தது. சத்தா பிரயுக்தம், இந்த 2 குணங்கள் தான் இருக்குன்னு சொல்ல வேண்டல, ஆவிஷ்கார பிரயுக்தம்னு தெரிவிக்கலாம். ஆவிஷ்கார பிரயுக்தம் அப்படின்னா என்னன்னா 2 குணங்களையே அவர்கள் செய்யக்கூடிய விருத்திகளுக்கு, அந்த வியாபாரங்களுக்கு இந்த 2 குணங்கள் இருந்தா போதும், அந்த 2 குணங்களே வெளிப்படுத்தக்கூடியவனா இருக்கிறான். அந்த 2 குணங்களை பிரகாசனப்படுத்துறான். அப்ப 2 குணங்கள் தவிர மற்ற குணங்கள் இல்லை அப்படின்னு இந்த இடத்துல சொல்ல வந்ததுன்னா மற்ற குணங்களை பத்தி இந்த இடத்துல பிரஸ்தாவமே இல்லை. மற்ற குணங்கள் அவனுக்கு இருக்குன்னு சொல்றது, இந்த 2 குணங்கள் இருந்தால் போதும் அந்த சங்கர்ஷன் தன்னுடைய வியாபாரத்தை செய்வதற்கு. அப்ப எல்லா மூர்த்திகளுமே அப்போ குணம் இருக்கா அப்படின்னு கேட்டால் எல்லா மூர்த்திகளின் திறத்திலும் சகல குணங்களும், சகல கல்யாண குணங்களும் புஷ்கலமாக இருக்கிறதுன்ற விஷயத்தை யாரும் அபலாபம் பண்ண முடியாது, யாரும் அதுல விபரீதத்தை தெரிவிக்க முடியாது. அப்போ 2 குணம்னு சொன்னது என்னன்னா ஆவிஷ்காரம். அந்த இடத்துல சொல்லணும், 2 குணங்களை கொண்டு இவர்கள் வியாபாரத்தை செய்கிறார்கள். பிரதானமா இருக்கிறது 2 குணத்தை கொண்டு இவர்களுடைய தொழிலை மேற்கொண்டு வருகிறார்கள் பார்க்கணும். மற்ற குணங்கள்லாம் இப்ப எப்படி இருக்கணும், அனுபூதங்கள் அதிலே உட்புதிந்து கிடக்கக்கூடியதா இருக்கிறது. திரியுக யுகளை திரிபுரபிகு, அது மேல வியவஸ்தாயா சேஷான் அனுவரத சாவிஷ்கிருதி வசாத். மற்ற ஸ்ரீரங்கநாதஸ்தவத்திலே உத்தரசாயத்திலே ஒரு ஸ்லோகத்தை காட்டுகிறார். இதே விஷயம் அந்த வியூகத்தினுடைய மூர்த்திகளுடைய விஷயமா காட்டுறார். ஷாட்குண்யாத் வாசுதேவஹ பர இதி ச பவான் முக்தபோக்ய பலாட்யாத் போதாத் சங்கர்ஷணத்வம் ஹரசிஹி விதனுஷே சாஸ்திரம் ஐஸ்வர்ய வீர்யாத் பிரத்யும்னஸ் சர்கதர்மோ நயசி ச பகவன் சக்தி தேஜோ நிருத்தஹ விப்ராணஹ பாசி தத்வம் கமயசி ததா யூக்ய ரங்காதிராஜ. ஸ்லோகத்தினால பட்டர் தெரிவிக்க அந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் ரங்கநாதர் பார்த்து தெரிவிக்கிறார். ரங்கநாதா, எல்லாருக்கும் பூஜ்யனா இருக்கக்கூடிய தேவரீர், 6 குணங்கள் ஷாட்குண்ய பரிபூர்ணனாய் பரவாசு தேவருக்கு என்றே வழங்கப்பட்டவராக விளங்குகிறீர். அது மட்டுமல்ல, முக்தர்களுக்கெல்லாம் அனுபவியராக விளங்குகிறீர். அவர்களெல்லாம் அனுபவிக்கும் வண்ணம் நீர் இருக்கிறீர்.
சங்கர்ஷணமூர்த்தின்னு சொல்லக்கூடிய வியூகத்திலே பலம் ஞானம் இவற்றை உடையவனாய் இருக்கிறான். அவன் செய்யக்கூடிய காரியம் என்னன்னா சம்ஹாரமும் சாஸ்திர பிரதானமும் செய்கிறான் காட்டுறான். அதுபோல் ஐஸ்வர்யம் வீரியத்தோடு இருக்கக்கூடியவன் பிரத்யும்ன மூர்த்தி. அவன் என்ன பண்றான் காரியங்கள்னா சிருஷ்டி பண்றான், தர்ம பிரவர்த்தனம் பண்றான். இப்படி இந்த ரெண்டு செயல்களுக்கு அவனுக்கு என்ன பண்ணா இந்த ரெண்டு குணங்கள் இருந்தா போதும், அதை மட்டும்தான் வெளிப்படுத்தும். அதுக்கு மேலே அனுருத்த மூர்த்தின்னு சொல்லக்கூடிய எப்படிப்பட்டவனா இருக்கான், சக்தி தேஜஸ்னு ரெண்டு குணங்களை உடையவனாய் இருக்கிறான். அவன் ரட்சண தொழிலை பார்க்கக்கூடியவனாய் இருக்கிறான், இப்போ காக்கும் தொழிலை பார்க்கக்கூடியவனாய் இருக்கிறான் பார்க்கிறோம். அப்படி பார்க்கக்கூடிய காலத்துல இப்ப காட்ட வந்த விஷயம் என்ன, அந்த இடத்துல ஒரு மூர்த்திகளுக்கு ஒரு செயல் இருக்கு. இந்த மூணு மூர்த்திகளுக்கும் மூன்று செயல், ஒரு செயல்கள் இருக்கு. அந்த செயல்களுக்கு தேவைப்பட்ட குணங்களை அவ்விடத்திலே பிரகாசனப்படுத்துகிறான் அப்படின்னு தான் இந்த இடத்துல சொல்ல வந்த விஷயம். பேர தெரிவிக்கிறார் அர்ச்சாவதாரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது பார்க்கக்கூடிய காலத்தில். அர்ச்சாவதாரம் குணபூர்த்தியை உடையதா இருக்கிறது. ஏன் சுவாமி ரெண்டு குணத்தை தான் யூகத்துல காட்டணுமா அப்படின்னு கேட்டால், அர்ச்சாவதாரம் கூட எல்லா குணங்களும் பொருந்தியதா இருக்கிறது. எல்லா குணங்களும் எல்லா திருப்பதியில எழுந்திருக்கக்கூடிய திவ்ய தேசத்திலே எழுந்திருக்கக்கூடிய எம்பெருமான் திறத்திலும் உண்டு. ஆனால் எல்லா குணங்களும் ஏகரூபமாக பிரகாசிக்குமான ஒரே சமயத்தில் தான் பிரகாசிக்குமா, அப்படிலாம் பிரகாசிக்காது. ஒவ்வொரு குணம் ஒரு திருப்பதியிலே பிரகாசிக்கும்னு காட்டுறார். நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியை கொண்டு நம்மாழ்வார் திருவுள்ள கருத்தை ஒரு சூத்திர வடிவிலே ஆக்கினார். அழகிய மணவாள பெருமானார் ஆச்சாரிய ஹிருதயம் என்று பெயர் கொண்ட ஒரு நூலினாலே ஆச்சாரிய தேகாரர் என்ன பண்றார், அம்மாழ்வார் கருத்து இதுதான் சொல்லி ஒவ்வொரு திவ்ய தேசத்திலே காணக்கூடிய குணம், பொழியக்கூடிய குணம் இதுதான் ஒரு திவ்ய தேசத்துக்கு காட்டுறார். அப்ப காட்டக்கூடிய காலத்திலே திருவரங்கத்துல என்ன குணம் காட்டப்படுகிறது, வன்பெருவானக முதலுய்ய எளிதாக திருக்கண்கள் வளர்கின்ற திருவாளன் திருப்பதி வடிவுடை கடலிடம் கட்கிளி என்னும் அவத்தில் இவள் திறத்தின் கிலோ என்பிக்கிற யூக சௌஹார்த்த பிரதான். சகல திவ்ய தேசத்துக்கும் பிரதானமாக இருக்கக்கூடியது யார், எந்த திவ்ய தேசம் அப்படின்னு கேட்டால் திருவரங்கம் பெரிய கோயில். அப்படிப்பட்ட திருவரங்கம் பெரிய கோயில்ல பிரகாசிக்கக்கூடிய குணம், எம்பெருமானத்திலே பிரகாசிக்கக்கூடிய குணம் எதா அப்படின்னு கேட்டால், பார்க்கடலிலே சயனித்துக் கொண்டிருக்கான இந்த எம்பெருமான், திருப்பார்கடல் எம்பெருமான் க்ஷீராப்திநாதன். அப்படி க்ஷீராப்திநாதன் என்ன பண்றான், ஒரு யோக நிதிரையில இருக்கான், சிந்தை செய்து கொண்டிருக்கிறான், ஜெகத் ரட்சணத்தையே தன்னுடைய சிந்தையிலே வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த யூக குணமான சௌஹார்தம் தான் இந்த திருவரங்கம் பெரிய கோயிலிலே பிரதானமாக பிரகாசிக்கிறதுன்னு அழகிமணவாள பெருமான் தன்னுடைய ஆச்சாரிய ஹிருதயத்தை காட்ட. அது எப்படி சுவாமி, அப்போ எல்லா குணங்களும் எம்பெருமானுக்கு இருக்கு, அந்த யூக சௌஹார்தம் மட்டும்தான் அந்த இடத்துல தென்படுறதானா, அப்படிதான் பிரகாசிக்கிறது தெரிவிக்கிறார். எல்லா குணங்களும் இருக்கானா, இருக்குன்னு காட்டுறார் ஆழ்வார். திருப்பார்கடலே எம்பெருமான் ஜெகத் ரட்சண சிந்தையோட சிந்தை பண்றான்றது ரொம்ப பிரசித்தமான விஷயம். அப்ப திருவரங்கம் பெரிய கோயில எம்பெருமான் அந்த சிந்தனையே செய்து கொண்டு சாய்ந்தருள்கிறான், அருளி கொண்டிருக்கிறான் இந்த இடத்துல தெரிவிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. மீதி குணங்கள் யாரே குணங்கள் உண்டா அப்படின்னு கேட்கக்கூடிய காலத்திலே கங்குலும் பகலும் ஒரு திருவாய்மொழி 7ஆம் பத்துல 2வது திருவாய்மொழியாக அமைந்திருக்கக்கூடிய திருவரங்கத்துக்காக ஆழ்வார் பாடியது. பராங்குச நாயகியினுடைய தாயாருடைய வாய்மொழியாக வந்த ஒரு திருவாய்மொழி அது. அப்படிப்பட்ட அந்த பாசுரத்துல என்ன திருவார், திருவரங்கத்தா இவள் திறத்தன் செய்கின்றாயே, இவள் திறத்தன் சிந்தித்தாயே, என்கொலோ முடிகின்றது இவட்கேன்னு பாசுரம் தோறும் இவளுக்கு என்ன பண்ண போறேன், இவளுக்கு என்ன பண்ண போறேன்னு தாயார் கேட்கக்கூடியதா இருக்கிறது. தென் திருவரங்கம்ன்றது எப்படிப்பட்டதா இருக்கிறது, வன்பெரு வானகம் முதலுய்ய இனிதாக திருக்கண்கள் வளர்கின்ற திருவாளன் திருப்பதின்னு சொல்லக்கூடியதா இருக்கு. இதான் சூத்திரகாரன் தெரிவிக்கிறார். அப்போ அர்ச்சாவதாரமாயினும் திருவரங்கத்துல அர்ச்சாவதாரம் எம்பெருமான் எழுந்துள்ள இருக்கிறான். பராவியூக விவாள் அந்தர்யாமி என்று சொல்லக்கூடிய மற்ற 4 நிலைமைகள் உண்டு. அப்படிப்பட்ட அந்த 4 நிலைமைகளுடைய அனுபவம் ஆழ்வாருக்கு இந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு, இந்த திருவரங்கம் பெரிய கோயில ஏற்பட்டிருக்கு. எப்படி சுவாமி அப்படின்னு கேட்போம். அப்போ பார்க்கக்கூடிய காலத்திலே வடிவடைவானோர் தலைவனேன்னு ஒரு பாசம், வடிவடைவானோர் தலைவனே என்னும் வன் திருவரங்கனே என்னும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வானவர் தலைவனேன்னு சொல்லக்கூடிய நித்தியசூரிகட்நாதன் பரவாசுதேவனுடைய அனுபவம் ஆழ்வார்க்கு விடத்திலே கிட்டியது. சொல்றார் கடலிடம் கொண்ட கடல் வண்ணா, அது கடலிடம் கொண்ட கடல் வண்ணான்னு சொன்னதாலே அந்த இடத்துல திருப்பார்கடலுடைய பிரஸ்தாவம் வியூக அனுபவம் இடத்திலே ஆழ்வார்க்கு கிடைத்ததுன்னு சொல்றாங்க. கட்டிலி உன்னை காணுமாறு அருளாயின்னு ஒரு பாசனம் பாடுறான். அப்ப கட்டிலினா காணுறதுக்கு அறிவனா இருக்கக்கூடியவன், காண முடியாதவனா இருக்கக்கூடியவன்.
அப்படிப்பட்டவன் யார் அப்படின்னு சொன்னா அந்தர்யாமித்துவம். அந்த அந்தர்யாமியினுடைய அனுபவம் ஆழ்வாருக்கு அந்த திருவரங்கத்திலே கிடைத்தது. காகுத்தா கண்ணனேன்னு தெரிவிக்கிறார் இன்னொரு பாசுரத்துல. அப்போ விபவாதார அனுபவம் அவருக்கு அவ்விடத்திலே கிடைத்தது. இப்படி பார்க்கக்கூடிய காலத்திலே அச்சாவதாரம் குணபூர்ணனா இருக்கிறது. ஆழ்வாருடைய திருவுள்ள கருத்தா இருக்கக்கூடிய ஆச்சாரியம் தெரிவிக்கிறது. திருவரங்கம் பெரிய கோயிலில காட்டக்கூடிய குணமானது, பிரகாசிக்கக்கூடிய குணமானது யூக சௌஹார்தம்னு தெரியக்கூடியதா இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல எல்லா விதமான மீது யானைய பிரகாரங்களிலே எம்பெருமான் எழுந்திருக்கக்கூடிய அந்த அனுபவம் ஆழ்வாருக்கு கிட்டுகிறது. அப்படி பார்த்தோம்னால் என்ன இந்த இடத்துல நம்ம அறியக்கூடிய விஷயமா இருக்கிறதுன்னு பார்த்தோம்னால், எல்லா நிலைகளிலும் எம்பெருமானுடைய குணபூர்ணனா இருக்கக்கூடியவன். அது அர்ச்சையா இருக்கட்டும், அந்தர்யாமியா இருக்கட்டும், வியூகமா இருக்கட்டும், எல்லா நிலைகளிலும் எம்பெருமான் குணபூர்ணனா இருக்கிறான்னு காட்டக்கூடியதா இருக்கு. இப்படி அனுபவிக்கக்கூடிய அந்த பரத்வாதி குணங்கள், அந்த பரத்வாதி குணங்களை வியூகத்தின் குணமான சௌஹார்த்தம் தான் ஆழ்வாருக்கு இந்த இடத்திலே உரைத்தது. அதனால வியூக சௌஹார்த்தம்னு காட்டுகிறார் அழைகுணாளர் நாயனார் பார்க்கிறோம். அப்போ வியூகமூர்த்தின்னு சொல்லக்கூடிய ஒரு திறத்திலே 3 மூர்த்திகள் இருக்கிறார். வியூகத்துல 3 மூர்த்திகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒருத்தர் திறத்திலும் 2 குணம் வெளிப்படுகிறது. அது மேல இல்ல பரவாசுதேவன் ஷாட்குண்ய பரிபூர்ணனாய் இருக்கிறான், விளங்குகிறான். ஆனால் புறத்தாழ் வந்திருக்கிறார் தேவபெருமாளை பார்த்து, நீ எல்லா மூர்த்திகளின் குணங்களை உடையவராய் இருக்கிறீர். இந்த பாசுரத்தினுடைய இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நிறைவு செய்கிறார். மேலே 17வது ஸ்லோகம். யம் வையூஹி வை ஸ்திதிரத கிலேச்சா விஹ்ருதயே விபூதீனாம் மத்யே சுரநரதிரஸ்சாம் அவதரன் சஜாதீயஸ்தேஷாம் இதி து விபவாக்யாம் அபிபஜன் கரீஷத்வம் பூர்ணோ வரகுணகணைஸ்தாம் ஸ்தகயசி. தேவபுராண பார்த்து பாடுறார். அஸ்திகிரிநாதனே, இயம் ஸ்திதிஹி வையூஹி வை. இது முன்னாடி என்ன பண்ணேன்? வியூகத்துல இருக்கக்கூடிய அந்த மூர்த்திகளுடைய பத்தினுடைய விவரணங்களை எல்லாம் தெரிவித்தேன் ஸ்லோகத்திலே. அப்படி வியூகத்துல சொன்ன வியவஸ்தை எல்லாம், அந்த வியவஸ்தைகள் எல்லாம் வியூகத்தை பத்தினது. அது அங்க முடிஞ்சு போயிடுச்சு. சங்கர்ஷனாதி திரயம், சங்கர்ஷன், அனிருத்தன், பிரத்யும்னு சொல்லக்கூடிய 3 மூர்த்திகள், அவர்கள் திறத்துல 2 குணங்கள் விளங்குகின்றன்னு சொன்னது வியூக விஷயம். அதை சொல்லி முடிச்சுட்டேன். அதுக்கு மேல தெரிவிக்கிறார். அதகில இச்சா விகிருதயே விபூதீனாம் சுரநரதிரஸ்சாம் மத்யே அவதரன். வியூகத்தினுடைய விஷயத்தை முடிச்சுட்டேன் பெருமானே, இப்போ விபவத்தினுடைய விஷயத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். விபவத்தினுடைய படியை சொல்ல ஆரம்பிக்கிறார். லோகவத்து லீலா கைவல்யம்னு ஒரு பிரபல பிரமாணம். அது சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், எம்பெருமானுக்கு ஜெகத் சிருஷ்டிய ஒரு விளையாட்டாக காண்கிறது. உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களும் அலைகளா விளையாட்டுடை யார்வர் அன்னவர்க்கே சரணாங்களே என்று தொழும்படியாய் அந்த விளையாட்டுடையவனாய் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான். அப்படி பார்க்கக்கூடிய காலத்திலே இந்த விபவம்னு சொல்லக்கூடியது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டால், எம்பெருமானுடைய விபவாதாரங்கள்லாம் அவன் இஷ்டப்படி விளையாடும் பொருட்டு இப்படிப்பட்ட விபவாதாரங்களை எல்லாம் எம்பெருமான் செய்கிறான்னு காட்டக்கூடியதா இருக்கும். அப்போ விபவாதாரம் எப்படிப்பட்டதா இருக்கு? அந்த எம்பெருமான் தன்னுடைய விபூதி, இந்த லீலா விபூதியில எம்பெருமான் என்ன பண்றான்? ஒரு சிருஷ்டி பண்ணக்கூடிய காலத்திலே தேவர்கள், மனுஷர்கள், திரியக்கு, ஸ்தாவரம் இவை எல்லாத்தையும் படைக்கிறான் எம்பெருமான் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தன்னாலே படைக்கப்படக்கூடிய காரிய பொருள்களின் நடுவே என்ன பண்றான்? எம்பெருமான் தானே அவதரிக்கிறான். அதான விவாதாரம். அப்போ அவதரிப்பது மட்டும் இல்லை, அவதரிக்கக்கூடிய காலத்திலே தான் ஒரு ஈஸ்வரனை போலவே அவதரிக்கிறானா அப்படின்னு கேட்டால், சஜாத்தியனை போலே தோன்றுகிறான். சஜாத்தியனை போலனா ஒரு மனுஷனை போல, ஒரு மிருகமா அவதாரம் பண்ணானா அந்த மிருகத்தை போலவே அவதாரம் பண்ணுகிறான்னு பார்க்கிறோம். அப்படி என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவான்னு நம்மாழ்வார் கூக்குரல் இடுகிறார் திருவிருத்தம் முதல் பாசுரத்துல. அப்ப அவதரிக்கக்கூடிய காலத்திலே அவன் என்ன ஒரு இதுல பிறக்கிறானோ, என்ன இதுல அவதாரம் பண்ணுகிறானோ, அந்த அவதாரத்துக்கு தக்கபடி, அந்த அவதார மெய்ப்பாட்டுக்கு தக்கபடிதானே அவன் தோன்றுகிறான்னு பார்க்கிறோம். சீதா பிராட்டிய அபகரிக்க வேணும்னு ராவணன் திட்டம் போடுறான். அதுக்கு மாரீச்சனுடைய சகாயத்தை கேட்கிறான்.
மாரீச்சன் ஒரு மான் வடிவை எடுத்து கொண்டு வருகிறான். ஒரு பொன்மானை போலே மாரீச்சன் வருகிறான்னு பார்க்கிறோம். அப்படி வந்து மாரீச்சன் என்ன பண்றான்? மாரீச்சன் அந்த காட்டுக்குள்ள வந்த உடனே அந்த காட்டுல இருந்த மான்கள் எல்லாம் என்ன நினைக்கிறதா, ஐயோ இவன் யாரோ மானே ஏதோ ராட்சசன், இவன் இடத்துல வேற வாசனை அடிக்கிறதுன்னு எல்லாம் நகர்ந்து போயிட்டான். இவன் சஜாத்தியன் கிடையாது, இவன் விஜாத்தியன்னு நகர்ந்து போயிட்டான். ஆனால் எம்பெருமான் ஒரு காலத்திலே வராகமாய் அவதாரம் செய்தான், பன்றியாக அவதாரம் செய்தானே. வாசிதூர்த்து கிடந்த பார்மகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானவிலா பன்னியான் என்று சொல்லும்படியாய் எம்பெருமான் அவ்வளவு விலட்சணமான ஒரு வராக அவதாரம் எடுத்தான்னு பார்க்கிறோம். அப்படி வராக அவதாரம் எடுத்த காலத்திலே நிஜமாகவே அந்த காலத்திலே வராகமாக பன்றியாக பிறந்திருந்த இதெல்லாம் அந்த விலங்குகள்லாம் பார்த்துதான். இவரை பார்த்த உடனே ஒரு விஜாதி என்ற எண்ணமே அதுகளுக்கு தோணலையா. எம்பெருமான பார்க்கக்கூடிய காலத்திலே அதுகள் எல்லாம் நம்ம சஜாத்திய நம்ம போல இவரும் ஒரு பண்ணிதான் அப்படின்னு நம்பின என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்படி பார்க்கக்கூடிய காலத்திலே அவதாரம் பண்ணக்கூடிய காலத்திலே அந்த அவதார மெய்ப்பாற்றோட எம்பெருமான் தோன்றுகிறான், சஜாத்தியனாய் தோன்றுகிறான் சொல்லக்கூடியதா இருக்கிறது. விபவாச்சியாம் அபிபஜன் விவாதாரம்னு சொல்றாங்க. விவாதாரம்னா என்ன? இப்படி பல பல யோனிகளில நீ பிறந்திருக்கிறாய் நீ, அதனால என்ன பண்ற, நீ விபவாதாரம்ன்ற பெயரை அடைந்தான். அது மட்டும் இல்ல, விபவம் அப்படின்ற சப்தத்துக்கு விபூதிக்கு வாசகம். இந்த விபூதிக்கு வாசகம் என்ன அப்படின்னு கேட்டால் விபவம்னு சொன்னான். இந்த லீலா விபூதியை விபவம்னு சொல்லலாம். அப்படி எம்பெருமான் தன்னுடைய விபூதியான இந்த லீலா விபூதி, பொங்கோதம் சூழ்ந்த போலியும் விண்ணுலகம் அங்காதும் சோராமே ஆழ்கின்ற எம்பெருமான் என்று சொல்லும்படியாக உபய விபூதி நாதனாய் இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமானவன். விபவம்னு சொல்லக்கூடிய இந்த விபூதியிலே, தன்னுடைய விபூதியிலே மனுஷாதி ஜாதிகளிலே அவதரித்தானே, அதனால பேர் விபவாதாரன். எதனால எம்பெருமானுடைய அவதாரங்களுக்கு விபவாதாரம்னு பேருன்னா, இந்த விபூதிக்கு விபவம்னு ஒரு வாசகம் ஒண்ணு உண்டு. அந்த விபூதியிலே எம்பெருமான் விபவத்திலே எம்பெருமான் பிறக்கிறான், அதனால விபவாவதாரம் என்று அந்த பெயர் உண்டுன்னு காட்டுகிறார்கள். அன்னைக்கு மற்றொரு யோஜனையும் தெரிவிக்கிறார். தன்னுடைய விபவங்களோடு கூடிய அவதரிக்கை, விபவம்னா அவனுடைய வைபவங்கள், அவனுடைய பெருமைகள், சகல கல்யாண குண விசிஷ்டர வேஷத்தை உட்கொண்டபடியாய் அவன் தோன்றுகிறான், அவதாரம் பண்ணுகிறான், அதனால விபவம் என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. ஆனால் எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? எல்லா குணங்களையும் உடையவன், எல்லா குணங்களையும் உடையவன் சொல்றோமே. ஆனால் ஏனையவர்கள் எப்படிப்பட்ட சேத்தனா சேதனங்கள்லாம் எப்படிப்பட்டது? அப்படிப்பட்ட குணங்கள் எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் அவர்களுக்கு கிடையாது. எம்பெருமான் சமஸ்த கல்யாண குண பரிபூர்ணனாய் இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே ஒரு மனிதர்களைப் போலே, ஒரு திரியக்கை போலே, ஒரு கோர்வையாக எம்பெருமான் அவதாரம் பண்றானே, அது காரணம் என்ன? வேறுபாடு தோன்றாது இருக்கிறானே. ஒரு பன்றியாக பிறந்தானே, ஒரு பன்றியை போலே பன்றிகள் எல்லாம் அபிமானம் கொள்ளுகிறது, இவன் நம் கூட்டத்தை சேர்ந்தவன் சொல்லும்படி வேறுபாடு தோன்றாமை அவன் அவதரிக்கிறானே. தான் ஸ்தகயசி, எதனால கேட்கிறார்? தான் ஸ்தகயசி, அந்த குணங்களை எல்லாம் மறைத்து கொண்டிருக்கிறான். எவருமான் இருக்கக்கூடிய மேலான குணங்களை எல்லாம் மறைத்து கொண்டிருக்கிறான். அவதாரம்ன்ற சப்தத்துக்கு மேல இருந்து கீழே வருகிறான்றதுதான் அர்த்தம். மேலான இடத்தை விட்டு கீழே வருகிறான்றது ஒண்ணு, மேலான குணங்களை எல்லாம் மறைத்து கொண்டு வருகிறான்றது மற்றொரு அர்த்தம் அப்படின்னு கொள்ளலாம். எவ்வளவு அந்த மாதிரி சேஷ்டிதங்கள் விவாதார காலத்திலே அவனுக்கு சரி சுவாமி, இப்போ குணங்களை எல்லாம் மறைத்து கொண்டிருக்கிறான், குணங்கள் எல்லாம் ஏதாவது சந்தர்ப்பத்தில் வெளிப்படுமான்னு கேட்டால் குணங்கள் எல்லாம் வெளிப்படக்கூட செய்திருக்கிறது விவாதாரங்கள். கண்ணன் பெருமான் ஒரு காலத்திலே இந்திரன் ரொம்ப கோபம் கொண்டு பெரிய மழை பொழியறான், கல் மழை பெய்யறது. கல்லெடுத்து கல் மாறி காத்தாயன் அப்படின்னு பாடுறான். கல் மழை பொழிஞ்சான். உடனே என்ன பண்ணாரு? கல்லையே எடுத்து பிடித்தானான் எம்பெருமான்னு சொல்லக்கூடியதாரு. எவ்வளவு நாள் இருந்தாலும் மழை பெஞ்சது அப்படின்னா 7 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்துதான். மழை 7 நாள் பெய்து மாத்தடுப்ப மதுசூதனன் எடுத்து மரித்த மலை. பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். எப்படி பிடிச்சான்? ஒடியேறு செந்தாமரை கைவிரல்கள் கொலமும் அழிந்தில வாடித்தில வடிவேறு திருபுகிர் நொந்துமில மணிவண்ணன் மலையும் ஒரு சம்பிரதம். அந்த மலையை தூக்கி பிடிக்கக்கூடிய காலத்துல ஒத்த விரல்ல பிடிக்கிறான். அந்த விரல்ல ஏதாவது ஒரு வாட்டம் தெரிஞ்சுதான். ஏன்னா 5 நிமிஷம் பிடிச்சானா 10 நிமிஷம் பிடிச்சானா 7 நாட்கள் அகோராத்திரம் இரவும் பகலும் பிடித்து கொண்டிருந்தான் அந்த மலையை பார்க்கிறோம். அப்படி கோவர்தன உத்தரணம் பண்ணான். கோவர்தன மலையை தூக்கி பிடித்து நிறுத்தி அந்த ஆயர்களையும் ஆனிரைகளையும் காத்தான்னு பார்க்கிறோம்.
சேது பந்தனம் பண்ணான். எப்பேற்பட்ட காரியம் இது! இலங்கை ஈடழிய கட்டிய சேது. அந்த இலங்கை அழிவதற்கு காரணமான சேத்துன்னு தெரிவிக்கிறார். அந்த மாதிரி கடல் மேல இன்னொருத்தரால் அணை கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. அப்படி ஒரு காரியத்தை செய்திருக்கிறான். அமிர்த மதனம் பண்றான். கடலை கடைந்து தேவர்களுக்காக அமிர்தம் எடுக்கிறான். விண்ணவர் அமுதுன அமுதில் வரும் பெண் அமுதுண்ட எம்பெருமான். விண்ணவர்களுக்கெல்லாம் அமுதை எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு இது பண்றான். எப்படி கிடைக்கிறான்? 1000 தோளால் அலைகடல் கடைந்தான். அந்த அமிர்த மதனம் பண்ணக்கூடிய காலத்திலே தேவர்கள் எல்லாம் அப்படியே கை வாங்கி விட்டார்கள். இனிமேட்டு எங்களால கடைய முடியும். அசுரர்கள் எல்லாம் விட்டார்கள். தானே என்ன பண்ணான்? எம்பெருமான் 2 உரு கொண்டு 1000 ஒருத்தன் கடையிறான். அப்ப பார்க்கக்கூடிய காலத்து 1000 தோளை கொண்டு கடைஞ்சா அப்படி இருக்கும். அப்படி இருக்கும். 1000 தோளால் அலைகடல் கடைந்தான் அரங்கமாநகர் அமர்ந்தானே. அப்போ சமய விசேஷங்கள்ல எம்பெருமானுக்கு இவ்வளவுதான் குணங்கள்னு சொன்னாலும் தன்னுடைய குணங்களை எல்லாம், மேலான குணங்களை எல்லாம் மறைத்து கொண்டு விபவாதாரமாக எம்பெருமான் தோன்றினாலும், 1000 புத்திரனாக தோன்றினாலும் சரி, தசரத புத்திரனாய் தோன்றினாலும் சரி, அவருடைய மேலான குணங்களை எல்லாம் மறைத்துக் கொண்டிருக்கான். ஆனா ஒரு சமய சந்தர்ப்பத்திலே அபாரமான சக்தி அதை ஆவிஷ்கரித்து காட்டுகிறான். அப்படின்னா அதிமான ஸ்லோகத்தை அவ்வளவு கேள்விகள் கேட்கிற ஒரு பெருமாளையும் பத்தி. கண்ணன பெருமானே கோவர்தனத்தை உத்தரணம் பண்ண உடனே அவர்கள்லாம் கேட்டாங்க, நீ யார் கண்ணா? நீ யார்? தேவனா? கந்தர்வனா? கிண்ணறா? நீ யாருக்கு? ஆம்போ பாந்தவோ ஜாதகா, உங்களுக்கெல்லாம் நான் வரவுக்காரன்னு தெரிவிச்சான். அதே போலதானே இந்த இடத்தையும் ராமாவதாரத்தையும் கேள்வி கேட்கிறார். புறத்தாழ்வா அதிமான ஸ்லோகத்தை கேள்வி கேட்கிறார். ஜட்டாயுபாவம் இருந்து நீ கச்சலோகான் அனுத்தமான் மீட்சின்னு வைகுந்தம் மீட்சி இல்லாத நகரத்துக்கு போன் நீ சொல்லி அனுப்பிச்ச. எப்படி அனுப்பிச்ச? ஆத்மானம் மானுஷம் மன்னிய ராமன் தசரதாத்மன், நீ மனுஷனா இருந்தா உனக்கு எங்கே இருந்து பரமபதத்துக்கு அனுப்புறதுக்கு சக்தி வந்ததுன்னு கேட்கிறான் இல்லையா? ஒரு சந்தர்ப்பத்துல எம்பெருமான் தன்னையும் மீறி தன்னுடைய சக்தி, அபார சக்திகளை காட்டக்கூடியவனாகத்தான் இருக்கிறான். எல்லாத்தையும் மறைத்து கொண்டு வந்தாலும் சமய விசேஷங்களிலே அபார சக்தியை ஆவிஷ்கரித்து மற்ற காலங்களிலே என்ன பண்றான்? அப்படிப்பட்ட அந்த சக்தி விசேஷத்துக்கு உறுப்பாக இருக்கக்கூடியதெல்லாம் அந்தர்ஹிதங்களா இருக்கிறது. சாதாரண ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கான்னா ஏதோ ஒரு சக்தி 2 சக்தி வெளிப்படுறது. ஆனால் மீதி சமயத்துல பார்க்கக்கூடிய சக்தி இல்லையா அந்த சமயத்துல கேட்டால் அதெல்லாம் அந்தர்ஹிதங்களாய் உள்ளுக்குள்ளே உட்பதிந்து கிடக்கக்கூடியதா இருக்கிறது. விவாதாரம் பண்றான்னு சொல்றாமே, நாமெல்லாம் எப்படி சுவாமி பறக்கிறோம் அப்படின்னு கேட்டால் நம்மெல்லாம் கர்மவசியர்கள். நம்ம ஒரு கர்மத்தை பண்ணிருக்கோம், அந்த கர்மமடியாக நாம் இவ்விடத்திலே தோன்றுகிறோம். எபெருமான் எப்படி சுவாமி? அவனும் கர்மமடியாகத்தான் பிறக்கிறானா, கர்மம் காரணமாகத்தான் பிறக்கிறானான்னு ஒரு சந்தேகம் அந்த இடத்துல வருமே. பிறக்கிறவர்கள் எல்லாம் கர்மத்தின் காரணமாகத்தான் பிறக்கிறார்கள். எபெருமான் பிறக்கிறானே, அவனும் கர்மமடியாகத்தான் பிறக்கிறான்னா அப்படி இல்லை, ஒரு சந்தேகம் ஏற்படுறது. அதை நிரசனம் பண்றார் புறத்தாழ்வான் இதே ஸ்லோகத்தில். ஸ்ருதிகள் எல்லாம் என்ன தெரிவிக்கிறது? வேதாந்தங்கள்லாம் அஜாயமானோ பகுதா விஜாயத்தே, மனிதரும் மத்தும் முத்துமாய் மாய பிறவி பிறந்த. பிறப்பிலையா இருக்கான் அஜாயமான். அஜன்னா பிறப்பற்றமாய். அஜாயமானோ பகுதா விஜாயத்தே அஜோபி சன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன். பிறப்பிலையா இருக்கவன் பற்பல பிறப்பகள் கொண்டவனாய் இருக்கிறான். மனிதரும் மத்தும் முத்துமாய் மாய பிறவி பிறந்த பகுவிதமான பகவத் அவதாரங்கள். மீனோடாமை கேழல் அரிகுரலாய் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் கற்பியுமாய் தாமோதரனாய் கற்கியுமானான் என்று சொல்லும்படியாய் எவ்வளவு பட்ட பகவத் அவதாரங்கள். அப்படிப்பட்ட அந்த பகவத் அவதாரங்களுக்கெல்லாம் ஹேத்து என்ன? காரணம் என்ன? இப்படி அவதரிப்போம் அப்படின்றதுக்கு என்ன ஹேத்து? காரணம் கர்மம் உண்டா அப்படின்னு கேட்ட கர்ம விஷயம் இல்லை. அவன் இச்சையடியாக பிறக்கிறான். தன்னுடைய இச்சையாகவே, தன்னுடைய ஒரு இஷ்டப்பட்டு இந்த இடத்துல வேற எந்த காரணமும் இல்லை, ஏத்வந்தரம் இல்லைன்னு தெரிவிக்கிறான். வேற எந்த காரணம் உண்டு? வேற எந்த காரணமும் இல்லை. அவன் ஆசைப்பட்டு இடத்திலே வேண்டி தேவர் இறக்க பிறந்ததும் வீங்கிருள்வாய் பூண்டு. வாசத்தை பார்க்கக்கூடிய காலத்தில் தேவர்கள்லாம் இறந்தார்கள், எம்பெருமான் பிறந்தான். இல்ல, தேவர்களை இறந்து அவன் பிறந்தானா. நான் பிறக்கணும்னு ஆசைப்பட்டு பிறந்தான். அப்போ பார்க்கக்கூடிய காலத்தை விபவாதாரம் எம்பெருமானுக்கு எதன் காரணமாக எம்பெருமான் அவதரிக்கிறான் இந்த பூமியிலே, இந்த விபவத்திலே தோன்றுகிறான் அப்படின்னு கேட்டோமே. ஆனால் அவன் இச்சையடியாக அவதாரம் செய்கிறான், வேற ஏத்துக்கள் எதுவும் கிடையாதுன்னு காட்டக்கூடியதாக.
சரி, அப்படி பிறக்கிறானே, பிறக்கக்கூடிய காலத்துல எப்படி பிறக்கிறான்? சுரணரதிரஸ்சாம் மத்தியே அவதரன். ஒரு தேவனாக வந்து பிறக்கிறான், நரனாக பிறக்கிறான், திரியக்காக பிறக்கிறான், ஸ்தாவரமாக பிறக்கிறான், என்னவாக தான் பிறக்கல. உலகத்துல என்னென்ன வஸ்துக்கள் உண்டோ அத்தனை வஸ்துக்களாக அவன் பிறக்கக்கூடியவனாக இருக்கிறான். உபேந்திரனாக பிறக்கிறான், தேவேந்திரன் தம்பி தேவனாக பிறக்கிறான், அதிதி கஷ்யபருக்கு பிள்ளையாக பிறக்கிறான். ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம். நான் மனுஷன் மனுஷன் பிரகடனப்படுத்திக் கொண்டே மனுஷனாக பிறந்தான் ராமன் பார்க்கிறோம். மச்ச கூர்ம வராக நரசிம்மன் சொல்லக்கூடிய விலங்காக பிறக்கிறான். குப்ஜாமரம்னு சொல்லக்கூடிய ஒரு மாமரமாக தோன்றினான் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ என்ன சொல்றது? ஸ்தாவரமாகவும் பெருமான் பிறக்கிறான். எப்படி இதெல்லாம் எதனால் இதில் இந்த அப்படிப்பட்ட அவதாரங்களை ஏன் பண்றான் அப்படின்னு கேட்டால், எம்பெருமான் தன்னுடைய இச்சையினாலேயே பிறக்கிறான். ஜன்ம கர்ம சமே திவ்யம் யோமே வேத்தி பரந்தபா. எம்பெருமான் தன்னுடைய அவதாரங்கள்லாம் ஸ்லாகிக்கிறான். ஜன்ம கர்ம சமய திவ்யம்னு ஸ்லாகிக்கக்கூடியதா இருக்கிறது பார்க்கிறோம். அப்போ எம்பெருமான் கல்யாண குண பரிபூர்ணனா இருக்கிறான். ஆனால் தன் சக்தி குணங்கள் இதையெல்லாம் மறைத்து கொண்டு தேவயோனியிலும் மனுஷ யோனிலும் திரியக்கோனிலும் ஸ்தாவரங்களாகவும் தோன்றினான். அதெல்லாம் எம்பெருமான் தன்னுடைய சுவேச்சையாலே தன்னுடைய இட்டத்தினாலே வந்து பிறந்தான். ஆயினும் என்ன பண்றான்? அப்படி பிறக்கக்கூடிய காலத்திலே தன்னுடைய புஷ்கலமாக இருக்கக்கூடிய கல்யாண குணங்களை எல்லாம் மறைத்து கொண்டு என்ன பண்றான்? சஜாதியனாக வந்து அவதரிக்கிறான் எம்பெருமான் வந்து இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை தெரிவிக்கிறார் கூறத்தாழ்வான். மேலே 18வது ஸ்லோகம். பரோவா வியூஹோவா விபவ உதவாஹ அர்ச்சாவதரணஹ பவன் வாத்தரியாமி வரவரத யோயோ பவசி வை சசத்வம் சன்னைஷான் வரகுணகணான் விப்ரத் அகிலான் பஜத்யோ பாஸ்யேவம் சதத விதரேப்யஸ்திதிரதாஹ. ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. எம்பெருமான் ஆசிரியதற்கு எப்படி தோற்றுகிறான், அனாசிரியதற்கு எப்படி தோற்றாமல் போகிறான்றத நன்றாக விளக்கக்கூடிய ஸ்லோகமாய் அமைந்திருக்கிறது. சொல்றார் வரதா அப்படின்னு தெரிவிக்கிறார். வரதன்ற சப்தத்துக்கு வரம் ததாதி இது வரதா, வரங்களை தரக்கூடியவன். இதுல எப்படின்னா மேல ஒரு விசேஷம், வரவரதா வரவரதா வரம். வரான்ற சப்தத்துக்கு வரதன்ற சப்தத்துக்கு வரங்களை கொடுக்கக்கூடியவன். வரான்ற சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் உண்டு. அதுல இந்த இடத்துல எடுக்கக்கூடிய அர்த்தம் சிறந்த வரங்களை கொடுக்கும். வரவரதா சிறந்த வரங்களை கொடுக்கக்கூடிய பேரொருளாளனே வந்து வரதனை அழைக்கிறார் கூறத்தாழ்வான். துவம் பரோவா வியூஹோவா விபவோ பவான் வா. தேவபுராணபா சொல்றார், நீர் வந்து பரவாசுதேவனாகவும் இல்ல வியூகமூர்த்தியாக இருக்கட்டும், இல்ல வியூகமூர்த்தியாக இருக்கட்டும், உத அர்ச்சாவதரண பவான் வா, இல்ல அர்ச்சாவதார மூர்த்தியாகவும் இருக்கட்டும், அந்தர்யாமி வா, இல்ல அந்தர்யாமி மூர்த்தியாகவும் இருக்கட்டும், யோயோ பவசி வை, நீ யாராவது 5 நிலைகளில எந்த நிலைகள் ஆட்பட்டவனாய் எவ்வளவனாக இருந்தாலும் பரவாயில்லை. சசசன் ஐஷானு அவ்வளவனாய் கொண்டு நீ வந்து தோணக்கூடிய இருந்தாலும் என்ன ஒரு நிலையோ அந்த நிலைக்கு தக்கபடி ஈஸ்வரனுக்குரிய அகிலான் வரகுணகணான் விப்ரது. வரகுணகணான் சிறந்த குண சமூகங்கள், குணகணான்னா அந்த கூட்டங்கள். நாதாய முனையே அகாத நமோ சிந்தியாத்புதா கிளிஷ்ட ஞான வைராகிய ராசையே. நாதமுனிகளுக்காக ஆளவந்தார் ஸ்தோத்திரத்திலே ஆளவந்தார் பாடிக்கோடி நாதமுனியை குறித்து பாடுறார். நமோ சிந்தியாத்புதா கிளிஷ்ட ஞான வைராகிய. நாதமுனிகளுடைய ஞானம் வைராகியம் எப்படி இருக்கு, என்ன அளவு சொல்றது அப்படின்னு கேட்டார். ஞான வைராக்கியர் அது ஒரு கூட்டமா இருக்கு, அதுக்கு ஒன்னும் அளவு சொல்ல முடியாது. 10 கறவை கணங்கள் பல கறந்து. கண்ணனபெருமான் திருவாய்ப்பாடியில அவதாரம் பண்ணக்கூடிய காலத்துல எத்தனை பசுக்கள் இருந்தது அப்படின்னு கேட்டால் 10 கறவை கணங்கள் பல கறந்து. கணங்கணமா கூட எண்ண முடியல, அது 1 2 3ன்னு அப்படி எண்ண முடியல. கூட்டம் சரி 10 பசு 100 பசு 1000 பசு அப்படி ஒரு கூட்டத்தை எண்ண முடியுமா? அப்படியும் எண்ண முடியும். அதே போல இந்த இடத்துல எப்படி இருக்கணும், வர குணகணா கண சமூகங்களா இருக்கு. அது எப்படிப்பட்ட சிறந்த குணங்களின் கூட்டமா இருக்கிறது. அகிலான் அப்படி எல்லா குணங்களும், அகிலான் எல்லாவற்றையும் விப்ரது உன்னிடத்திலே உடையவனாய் இருக்கிறாய் நீ.
காட்ட வந்த விஷயம் என்ன? அந்த இடத்துல வரம் தரக்கூடிய வரம் தரும் மாமணி வண்ணனான பேரொருளாளனே, நீ பஞ்சப்பிரகார விசிஷ்டனாயிருந்து எந்த நிலையில இருந்தாலும் எல்லா சிறந்த குண சமூகங்கள் அனைத்தையும் உடைத்தாய், உன் திறத்திலே உடையவனாய் நீ இருக்கிறாய். ஏவம் சததம் பவத்யஹ வாசி. அடுத்த விஷயம் தெரிவிக்கிறார். இப்போ இவ்வளவு குணபரிபூர்ணன்னு சொல்லிட்டீரு, எப்படி தெரியுது இது? யாருக்கு தெரியுது இது? எந்த அதிகாரி இதை பார்க்கிறார்? ஏவம் சததம், இப்படி நீ இருக்கக்கூடிய இந்த சகல கல்யாண குணம் விசிஷ்டன் எல்லா அவஸ்தைகளிலும் உனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே பரம் யூகம் விபவம் அந்தர்யாமி அச்சேன்னு சொல்லக்கூடிய எல்லா இடத்திலும் இப்படிப்பட்ட குணங்கள் பொருந்தியவனாய் இருக்கிறான்னா யாருக்கு இது தோத்துகிறது சுவாமி அப்படின்னு கேட்டால், ஆசிரியர்களுக்கு தோத்துகிறது. பஜத்யஹா வாசி. பஜத்யான பஜிக்கக்கூடியவர்கள், அடியவர்கள், பக்தர்கள், அவர்களுக்கு தான் பாசிக்கிறது. அந்த அந்த குணங்கள் பொருந்தியவன் இவன் கல்யாண குண விசிஷ்டன் அப்படின்றது அவர்களுக்கு தான் பாசிக்கக்கூடியதா இருக்கிறது. சரி, யாருக்கு அது பாசிக்காது இருக்கா? ஒருத்தருக்கு பாசிக்கிறது ஒருத்தருக்கு தெரியறதுன்னு சொல்றாரு. யாருக்காவது தோத்தாது இருக்கா அந்த குணங்கள் அப்படின்னு கேட்டா, இதரேப்யஹாது இதரதா பாசி. அந்த பஜத்தியர்கள் இல்லாத எம்பெருமான் தரத்திலே ஆபிமுக்கியம் அற்றவர்கள், வைமுக்கர்களா இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்குன்னா, அனாசிரியர்களுக்கு வேறு விதமாய் குணசூன்யம் ஆக தோன்றுகிறது காட்டுகிறார். அவ எம்பெருமான் சமஸ்த கல்யாண குணாத்மகனாய் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான், அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய குணங்களுடைய ஆவிர்வாவத்திற்கும் தோற்றுவதற்கும் திரோபாவத்திற்கும் மறைப்பதற்கும் மறைவிற்கு இன்னொரு விஷய விபாகம் எதனால தெரிவிக்கக்கூடியதா இருக்கு இந்த ஸ்லோகம்னு காட்டுறது. ஆழ்வான் தெரிவிக்கிறார், எம்பெருமானே இந்த அவதாரத்திலே நீ குணங்கள் பூர்த்தியாய் உடையவன், பரிபூர்ணமாய் உடையவன் அப்படின்னு சொல்லிவிடலாம். இந்த அவதாரத்திலே உனக்கு குணங்கள் பரிபூர்ணமாக கிடையாதுன்னு சொல்ல முடியுமான்னா அப்படிலாம் நேத்திலாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லா சமயத்திலும் எல்லா குணங்களும் உண்டு. எந்த குணங்கள் எந்த சமயத்துக்கு பிரயோஜனப்படுமோ அதை உபயோகப்படுத்தி அவன் காரியத்தை பண்ணிட்டு தன்னுடைய வியாபாரத்தை பண்ணிட்டு போயிடுவான் எம்பெருமான். அப்போ பார்க்கக்கூடிய காலத்துல எம்பெருமானுக்கு இந்த குணங்கள் தான் உண்டு, இந்த குணங்கள் தான் இல்லை என்று சொல்ல முடியாது. எந்த அவதாரத்துல எல்லா அவதாரம் எல்லா குணங்களும் உண்டு. அப்படி பார்க்கக்கூடிய காலத்திலே பர வியூக விபவ அந்தர்யாமி அச்சாவதாரங்களிலே நீ இந்த பஞ்ச பிரகாரங்களிலே எவ்வளவனாய் இருந்தாலும், எந்த பிரகாரத்தில் நீ எழுந்திருந்தாலும் அந்த இருப்புக்களிலே அப்படிப்பட்ட அந்த அந்த தன்மையிலே அந்த 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 பிரகாரத்திலே சர்வேஸ்வரத்த ஸ்வரூப அனுபந்திகளாய், சர்வேஸ்வர ஸ்வரூப அனுபந்திகளாய் சகல கல்யாண குணங்களும் பரிபூர்ணமாக விளங்குகிறது. உதாரணத்துக்கு சொல்றேன், இது கொஞ்சம் ட்ரையான சப்ஜெக்ட் தான், அதனால உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். எம்பெருமான் பஞ்சபிரகார விசிஷ்டன். அப்படி பஞ்சபிரகார விசிஷ்டனா இருக்கக்கூடியவனுக்கு எல்லா குணங்களும் எல்லா நிலைகளிலும் உண்டு அப்படின்றதான் நம்மளுடைய வாதம் இந்த இடத்துல. அப்போ அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு தசையிலையும் பார்த்தோமே ஆனால் அவன் சர்வேஸ்வரத்தன் அப்படின்னு சொல்லக்கூடியதாய் அந்த சர்வேஸ்வரத்த தன்மையை ஆசிரியத்தோ இல்ல பறைசாத்திக் கொள்ளக்கூடிய குணங்கள் அனைத்தும் பரிபூர்ணமாக விளங்குகிறது. அப்போ பரிபூர்ணமாக விளங்குகிறது அப்படின்னு சொன்னமே ஆனால், இன்னும் சுவாமி எனக்கெல்லாம் தோத்தலையே, நாம கேட்கலாம், எனக்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் குணங்கள்லாம் ஒன்றும், நானும் நித்திய பெருமாளை போய் சேவிக்கிறேன் சுவாமி, அப்படிலாம் ஒரு குணம் நமக்கு ஒன்றும் தோற்றது இல்லை. அப்போ மதுரகவியாரோட நிலையை தான் நம்ம எடுத்துக்கணும். மதுரையாளர் என்ன பண்றார்? பண்ணினும் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னித்தென் குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் இதோட நிறுத்திட்டார். அன்னிக்கும்னு சொன்னாலே இடிக்கிறதுன்னு அர்த்தம். தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் தித்திக்கும் அமுதூரும் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணார்கள்? சில பேர்லாம் சொன்னாலும், ஐயோ உமக்கு தான் சுவாமி இப்படி தோன்றது, எனக்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் தோணலையே. உடனே சொன்னாங்க, என்னாவுக்கே. ஆசிரியர்களா இருக்கக்கூடியவர்கள், பஜத்தியர்களா இருக்கக்கூடியவர்களுக்கு எம்பெருமானுடைய குணங்கள் எல்லாம் பாசிக்கும், அனாசிரியர்களுக்கு பாசிக்காது. இந்த இடத்துல எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டோமே ஆனால், இங்கும் அவருடைய கல்யாண குணங்கள் ஆசிரியருக்கு தோற்றுகிறது, அனாசிரியர்களுக்கு தோற்றாது இருக்கிறது காட்டக்கூடியது. மேல தெரிவிக்கிறார் அந்த அந்த ஒரு நிலைகளிலும் எப்படி எம்பெருமான் குணங்கள்லாம் இருக்குன்றத மேல காட்டுறார். பரோகா வியூபோகா விபவ உதவா அர்ச்சாவதரணஹா பவன் ஆந்தர்யாமி.
பகவத் ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லக்கூடியது பரத்வம், யூகம், விபவம், அந்தர்யாமித்துவம், அர்ச்சாவதாரம் என்ற 5 பிரகாரத்தோட இந்த பகவத் ஸ்வரூபம் இருக்குன்னு பார்க்கிறோம். இந்த பரத்வம்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்குது? யாவை ந ஜாதாது பரிணாம பத ஆஸ்பதம் சா காலாதிக தவ பர மகாவிபூதி. பரமபதம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டால் அது விகாரமற்ற தன்மை உடையதாய். லீலா விபூதின்னு நம்ம சொல்றோம். இந்த லீலா விபூதியை அப்பப்போ படைக்கப்படுறது, பிரளய காலத்திலே அழிஞ்சு போறது, சிருஷ்டி காலத்திலே படைக்கப்படுகிறது. அப்ப எப்படி படைக்கப்படுறது? எம்பெருமான இடத்துல இருக்கக்கூடிய இந்த பிரகத்திலேருந்து மகான்லேருந்து அகங்காரம், அகங்காரத்திலேருந்து பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள் எல்லாம் 24 தத்துவங்கள் உண்டாயி எல்லாம் பஞ்சபூதங்கள் உண்டாகி பஞ்சீகரணமாயி இது பண்றது. ஒரு சந்தர்ப்பத்துல திருப்பி பிரளயம் ஏற்படுறது, எல்லாம் அழிந்து போறது, அப்படியே சூக்ஷ்ம ரூபத்துக்கு போடுறது பார்க்கணும். அப்ப பார்க்கக்கூடிய காலத்திலே இந்த ஜெகத் சிருஷ்டியானது, ஜெகத்தானது எப்படி இருக்கு? ஒரு விகாரத்தை அடையக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் பரமபதம்னு சொல்லக்கூடியது, பரம்பதம் பரம்னு சொல்லக்கூடிய இந்த பரமபதமா இருக்கக்கூடியது ஒருபோதும் விகாரத்தை அடைவதில்லை. அது மட்டும் இல்ல, கால எல்லை எல்லாம் கடந்து நிற்கக்கூடியதா இருக்கிறது. காலம் உண்டா பரமபதத்துலன்னா? பரமபதத்துல காலம்ன்றதே ஒரு தத்துவமே கிடையாது. அத்தகைய நித்திய விபூதியானது எப்படி வருதா? உன்னுடைய பெருஞ்செல்வமாய் விளங்குது. கிருபாதஸ்யாமிருதம் திவி. இந்த நிலவுலகத்தை காட்டிலும் 3 மடங்கு அதிகமா இருக்கிறதுன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, காலக்கிருத்த பரிணாமமற்றதாய். இன்னைக்கு இந்த தேதி, இந்த காலம் அப்படின்னு சொல்றதெல்லாம் அந்த இடத்துல இல்லை. அகால காலியமாய் நலவந்தம் அல்லதோர் நாடு, நலவந்தம் இல்லதோர் நாடு. அந்த இடத்துல காலம் ஆட்சி செய்வதில்லை. அங்க இருக்கக்கூடிய நன்மைகளுக்கு அந்தமே முடிவற்ற ஆனந்தத்தை உடைத்தா இருக்கக்கூடியது, எல்லையற்ற நிலையான ஆனந்தத்தை விளைவிக்கக்கூடியதா இருக்கிறது. அத்விதீயமாய் அதுக்கு சமமான ஸ்ரீவைகுண்டத்துக்கு சமமான மற்றொரு பூமி, ஒரு பிரதேசம் உண்டான்னா கிடையாது. அப்படிப்பட்டதா இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பிரதேசத்திலே, அந்த ஸ்ரீவைகுண்டத்திலே முக்தர்களுக்கும் நித்திய முக்தர்களுக்கெல்லாம் அனுபாவிய விஷயமாய் ஷாட்புண்ணிய பரிபூர்ணனாய் எம்பெருமான் எழுந்தொழி இருக்கிறான்னு பார்க்கிறோம். இது பரமபதனுடைய பெருமை தெரிவிக்கிறார். அப்ப பரமபத சகல குணங்களும் அவரிடத்துல இருக்கிறதுன்னு காட்ட ஒரு விஷயம். அப்படித்துல இருக்கக்கூடிய அந்த நித்திய முக்தர்களுக்கெல்லாம் பாசிக்கக்கூடியதா இருக்கு. அந்த இடத்துல அனாசிரியர்கள் யாரும் கிடையாது. அதனால எல்லாருக்கும் எம்பெருமானுடைய எல்லா குணங்களும் வாசிக்கக்கூடியதா இருக்குது. வியூகத்துக்கு விநியோகம் என்ன? விநியோகம்னா இந்த வியூகம்னு ஒண்ணு இதுக்கு ஒரு நிலை, அதனுடைய காரியம் வியாபாரம் தான் என்ன, பிரயோஜனம் தான் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த லீலா விபூதின்னு சொல்றோமே, இந்த லீலா விபூதியினுடைய சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் இதெல்லாம் நிர்வாகம் பண்ணக்கூடியது. லீலா விபூதியை சிருஷ்டி பண்ணணும். இந்த இடத்துல இந்த சிருஷ்டி பண்ண உடனே அவர்களை காக்க வேணும். ஒரு காலத்துல அவர்கள் எல்லாம் முடிக்க வேணும். இந்த ஜெகத்தையே பிரளயத்துல மூழ்கடிக்க வேணும். அதெல்லாம் இந்த சிருஷ்டி சம்ஹாரங்கள், நிர்வாகங்கள் எல்லாம் வியூகத்துல இருக்கக்கூடிய வியூக மூர்த்திகளுக்கு விநியோகமாய் பிரயோஜனமாய் அமைந்திருக்கிறது. அது மட்டும் புபுட்சுகளான சம்சாரிகள், உடைய உகந்தோடும் இருக்கக்கூடிய சம்சாரிகள், இவர்களெல்லாம் என்ன பண்றாங்க? எம்பெருமான இடத்துல ஏதாவது ஒரு தங்களுடைய அனிஷ்டங்களை போக்க போகணும்னு ஏதாவது பிரார்த்தனை பண்ணிடுறார். அவர்களுடைய அனிஷ்டங்களை எல்லாம் போர்த்தி அவர்களுக்கு ரட்சணம் பண்றான். அவர்களே எம்பெருமான் தான் காக்கக்கூடியவனா இருக்கிறான்னு பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, முமுட்சுக்களாய் உபாசகர்கள், எம்பெருமானே உன்னை அறுத்தித்து வந்தோம், உன்னையே அறுத்தித்து வந்தோம்னு இருக்கக்கூடிய முமுட்சுக்கள், எம்பெருமானையே பெற வேணும் என்று இருக்கக்கூடிய பகவத் காமர்கள், அவர்களுக்கு இந்த சம்சார நிவர்த்தி, சம்சாரத்துல நிவர்த்தி அடைய வேண்டும். இந்த உலகத்துல இருந்து முடிவு வேணும். இன்னின்ன நீர்மை இனியா முறாமை என்ற ஆழ்வார் திருவித்த கிரமத்திலே இந்த உலகத்தை விட்டு எம்பெருமான் திருவடிகளை அடைந்து அவனுக்கு கைங்கரியம் செய்ய வேணும் என்று ஆசை கொண்டவர்கள். அவர்களெல்லாம் எம்பெருமானை அடைய வேணும், அவனை பிராபிக்க வேணுமே. அதற்கு என்ன பண்றான்? எம்பெருமான் அனுகிரகம் பண்ண வேணும். அப்படிப்பட்ட அனுகிரகத்தை பண்ணுகிறான். முமுட்சுகளுக்கு அனுகிரகம் பண்ணுகிறான். முமுட்சுகளுக்கு அவர்கள் கேட்கக்கூடிய அவருடைய காமங்களை எல்லாம் அவர்களுடைய இச்சைகளை எல்லாம் தீர்த்து வைக்கிறான். லீலா விபூதி, சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரங்களை செய்கிறான். அப்படிப்பட்ட இந்த காரியங்களுக்கெல்லாம் உடலாக என்ன பண்றான்? அவ்விடத்திலே சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தர்களாய் நிற்கும் நிலைதான் வியூகம்னு தெரிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த வியூகத்திலும் வாசுதேவரையும் கூட்டினோம். ஆனால் வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்தன் அப்படின்னு 4 மூர்த்திகள் இந்த இடத்துல, சதுர்மூர்த்திகள் இப்படத்திலே தோன்றுகிறார்கள் பார்க்கிறோம். அப்ப பார்க்கக்கூடிய காலத்திலே இந்த வியூகம்னு சொல்லக்கூடிய இடத்திலும் எம்பெருமான் சகல சக்தி படைத்தவனாய் இருக்கிறான். பரவாசுதேவன் சொல்லக்கூடியவன் நித்யோதிதன், வியூக வாசுதேவன் சொல்லக்கூடிய சாந்தோதிதன் தெரிவிக்கிறார். பரவாசுதேவனோட சங்கல்பம்
நித்திய விபூதி நிர்வாகமா இருக்கிறது. வியூக வாசுதேவனுடைய இது சங்கல்பமானது லீலா விபூதியினுடைய நிர்வாகமா இருக்கிறதுன்னு சம்பிரதாயத்துல உபதேசித்து வைத்திருக்கிறார்கள். அப்போ விபவம்னு தெரிவிக்கிறார். பரோகா வியூபோகா விபவா. விபவமா இருக்கிறது இதர சஜாத்தியமாய் ஆவிர்வதிக்கு. பரம்பாதம் வியூகபாதம் விபவமா இருக்கும். சஜாத்தியனாய் என்ன இதுலயோ அவருடைய அதே ஜாதியில ஒரு மனித குலம்னா தானும் மனித குலமாகவே தோன்றுகிறான். என்னின்ன யோனியுமாய் பிறந்தாய் என்று எண்ண முடியாதபடி அனந்தமான பிறப்புகள் யோனிகளில் பிறக்கிறான். அப்படி அவதாரம் பண்ணக்கூடிய காலத்திலே 2 பேதங்கள் அதையும் காட்டுற. கவுனம் முக்கியம், கவுனாவதாரம் முக்கியாவதாரம்னு தெரிவிக்கிறார். கவுனாவதாரம்னு சொல்லக்கூடியது எப்படிப்பட்டதுனா, கவுனம்னா அது ஆவேச அவதாரம். முக்கியாவதாரம்னு சொல்லக்கூடிய சாட்சாத் அவதாரம்னு காட்டுகிறார்கள். இந்த ஆவேச அவதாரமும் 2 விதமா இருக்கும். ஸ்வரூப ஆவேசம், சக்தி ஆவேசம்னு 2 விதமா இருக்கும்னு காட்டும். ஸ்வரூப ஆவேசம்னா எப்படின்னு, ஸ்வரூபேன ஆவேசிக்கை. எந்த இடத்துல போய் இது பண்றானோ, ஒரு பரசுராமன் இடத்துல ஆவேச அவதாரம் பரசுராம அவதாரம் தெரிவிக்கிறான். பரசுராம அவதாரத்துல என்ன பண்றான், அந்த சேதன சரீரத்திலே அசாதாரண விக்கிரகத்தோட ஆவேசித்து அவன் அந்த இடத்துல சந்நிதி பண்றான்னு பார்க்கிறோம். ஆனால் சக்தி ஆவேசம் அப்படின்னு சொல்ல ஒரு காரியத்திலே ஒரு காலத்திலே விதிசிவாதிகளா இருக்கக்கூடிய சேதனர்கள் பக்கலிலே சக்தி மாத்திரம் ஆவேசம் பண்ணி இருக்கக்கூடியதுக்கு அதுக்கு பேர் சக்தி ஆவேசம்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்போ காட்ட வந்த விஷயம் என்ன, இந்த விபவத்திலேயும் ஒரு கவுனம்னு ஒண்ணு இருக்கு, முக்கியம்னு ஒண்ணு இருக்கு. அந்த கவுனமானது ஆவேச அவதாரம் அப்படின்னு சொல்றோம். அந்த முக்கிய அவதாரத்தை சாட்சாத் அவதாரம்னு சொல்றோம். அந்த கடன கிருஷ்ணாவதாரம், ராமாவதாரம் போன்ற அவதாரங்கள் எல்லாம் அந்த ஆவேச அவதாரம் 2ஆ இருக்குது. ஸ்வரூப ஆவேசம், சக்தி ஆவேசம் என்று சொல்லக்கூடியதா இருக்கு. பரசுராமாதிகள் எல்லாம் என்ன சொல்றது, ஸ்வரூப ஆவேசம். விதிசிவாதிகளா இருக்கக்கூடிய சேதனர்கள் திறத்திலே சக்தி ஆவேசமாக பண்ணுகிறான் எம்பெருமான் தெரிவிக்கிறார். அந்தரியாமின்னு தெரிவிக்கிறார். மேலே அந்தரியாமின்னு சொல்லக்கூடிய அப்போ இந்த விவோன்று சொல்லக்கூடிய நிலையிலையும் எப்படி இருக்கான் எம்பெருமான், எல்லா விதமான குணங்களையும் பொருந்தியவனாய் இருக்கிறான், குண பரிபூர்ணனாய் இருக்கிறான். அந்தர்யாமித்துவத்தை மேல எடுக்கிறார். அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மா. அந்த பிரவிஷ்டன் எப்படிப்பட்டவனாயிருக்கான், எல்லா ஹிருதயங்களிலும் அவன் ஆத்மாக்களிலும் வாசம் பண்ணக்கூடியவனாய் இருக்கிறான். சேத்தனருக்குள்ளே பிரவேசிக்கிறான். சகல பிரவൃத்திகளுக்கும் நியந்தாவாக இருக்கிறான். சேத்தனர்கள் பண்ணக்கூடிய ஒரு சின்ன காரியம் எல்லாத்துக்கும் அவன் எம்பெருமான் தான் நியந்தா. அவன் தான் நியமிக்கிறான். இந்த காரியத்தை செய், இந்த காரியத்தை செய்யாதேன்னு சொல்லக்கூடியவன். அப்படி ஆத்மாவிலே எப்படிப்பட்டவனாக இருக்கான், ஆத்மாவிலே ஸ்வரூபத்தாலே வியாபித்து நியமிக்கிறான் அப்படின்னு இதுலயே 2 விதமானது காட்டுறான். ஒரு ஸ்வரூபத்தாலே ஒரு ஆத்மாக்குள்ள ஒரு ஸ்வரூபத்தை மட்டும் வச்சுண்டு அவனை நியமிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அது மட்டும் இல்ல, சில பேருக்கு எப்படின்னா ஆத்மாவனுடைய விக்கிரகனாய் தன்னுடைய விக்கிரகமாக ஹிருதயத்திலே வியாபித்து அவனை நியமிக்கக்கூடியவனாய் இருக்கிறான்னு 2 விதமான வித்தியாசங்கள் இந்த இடத்துலயே இந்த அந்தர்யாமித்துவத்திலையும் காட்டக்கூடியதா இருக்கிறது. அப்போ இந்த இடத்துலயும் பார்க்கக்கூடிய காலத்துல எம்பெருமானுக்கு குண போஷ்களத்தோட இருக்கிறான்னு பார்க்கிறோம். அர்ச்சாவதாரமானது மேல தெரிவிக்கிறார். தமருகொந்ததெவ்வுருவம் அவ்வுருவம் தானே என்று சொல்லும்படியாய் சேத்தனர்களுக்கெல்லாம் அபிமதமான ஒரு திரவியத்தில எம்பெருமான் எழுதுறான். ஏதோ ஒரு இது பண்றான், ஒரு தங்கத்துல பண்றான், ஒரு வெள்ளியில பண்றான், ஒரு பித்தளையில பண்றான். எந்த திரவியமா இருந்தாலும் எம்பெருமான் என்ன பண்றான், இவனுக்கு அபிமதமான எந்த இடமோ அந்த இடத்துல போய் அந்த திரவியத்துல போய் அந்த எம்பெருமான் எழுத்துருகிறான். இந்த அர்ச்சாவதாரத்துல இன்னும் என்னன்னா, விவாதாரத்தை போல இவனுக்கு காலம் கிடையாது, தேசம் கிடையாது, அதிகாரி நியமம் கிடையாது, எந்த விதமான நியமமும் கிடையாது. அர்ச்சகர் எப்போ எனக்கு தன்னுடைய அபேட்சா காலம் எப்போ திருவாராதனம் பண்றானோ அந்த சமயத்துல திருவாராதனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாய் தனக்குன்னு ஒரு அபேட்சிக்க காலத்தை அபேட்சியாதவனாய் அர்ச்சக சௌகரியனா அர்ச்சக அதீனனாய் எம்பெருமான் இருக்கிறான். அதே அர்ச்சகனுக்கு என்ன அபேட்சையோ அதே அபேட்சையை தனக்கும் வைத்துக் கொண்டிருக்கிறான். தனக்குன்னு ஒரு கால நியமம் இல்லாதபடி இருக்கிறான். அது மட்டும் இல்ல, யார் இவனை ஆசிரியிக்கலாம் அப்படின்னு கேட்டால் ருச்சியுடையார் அனைவரும் ஆசிரியிக்கலாம் என்றபடி அதிகாரி நியமனம் இல்லை அந்த இடத்துல. அது மட்டும் சந்நிதி பண்ணி இருக்கிறான். இந்த இடத்துல அர்ச்சகருக்கு தன்னுக்குன்னு ஒரு கால நியமம் இல்லை, அதிகாரி நியமம் இல்லை, அப்படி சந்நிதி பண்ணி இருக்கிறான். அப்படி பண்ணக்கூடியவன் மேல என்ன சொல்றான், அவர்கள் அந்த சேதனர்கள் எவ்வளவு குற்றங்கள், இயற்கையிலேயே குற்றம் புரிபவர்களா இருக்கக்கூடியவர்கள்,
அப்படிப்பட்டவர்களை குற்றங்களை காணா கண்ணிட்டு இருக்கிறான். கொன்னனைய குத்தம் செய்யினும் குணம் கொள்ளும். காணா கண் குணம் கொள்ளும். அதுல ஏதாவது குணம் கிடைக்குமா? அதை நான் பாத்துக்கிறேன். அஜ்ஞாத சுகிருத்தம்னு தெரிவிப்பாங்க. அஜ்ஞாத சுகிருத்தம். ஞாத சுகிருத்தம்னா நமக்கு தெரிஞ்சதோ ஒன்று பண்றோம். ஒரு தானம் பண்றோம், ஒரு தர்மம் பண்றோம், ஏதோ சன்னதியில போய் ஏதோ கைங்கரியம் பண்றோம், இதனால ஏதோ நமக்கு பாவம் கழியட்டும்னு நினைக்கிறோம். அஜ்ஞாத சுகிருத்தம்னு சிலதெல்லாம் இருக்கு. அஜ்ஞாத சுகிருத்தம்னா நம்ம ஏதோ ஒரு காரியம் பண்றோம், அதுல இருந்து ஒரு நன்மை விளைகிறது. நமக்கு தெரியாத பண்ணதுல கூட நன்மை விளையும்னா நம்மளா அங்கீகாரம் பண்ணணும்னா எம்பெருமான் இந்த மாதிரியான சுகிருதங்களை கணக்கெடுத்தால்தான் நம்மளெல்லாம் அங்கீகாரம் பண்ண முடியும். என் ஊரை சொன்னாய், என் பேரை சொன்னாய், எப்படி தெரிவிக்கிறார். சொல்லிட்டு இருக்கான், பரங்கி மலை, விராலி மலை, கொல்லி மலைன்னு சொல்லிட்டு வரான். திருவேங்கட மலைன்னு சொன்னான், திருமாலிருஞ்சோல மலைன்றான். உடனே எம்பெருமான் என்ன பண்றான்? அஜ்ஞாத அறியாம சொன்னா என் ஊரை சொன்னாய். பேரெல்லாம் சொல்லிட்டே அவன் ஏதோ பேரெல்லாம் சொல்றான். ராஜா, பூஜா, பாஜான்னு சொல்லிட்டே அவரைச்சே என்ன பண்றான்? பார்சாரதி, வரதராஜன், திருவேங்கடம் ஏதோ ஒரு பேர் சொல்றான். சொன்ன உடனே என்ன பண்றான்? என் பேரை சொன்ன அஜ்ஞாத சுகிருதங்களாலே என்ன பண்றான்? அந்த குற்றங்களை எல்லாம் காணா கண்ணிட்டு இருக்கிறான். தோஷ அதர்ஷித்வம். அந்த தோஷத்தில என்ன பண்றான்? குணமாகவே கொள்ளுகிறான்னு சொல்லக்கூடியதாய். அர்ச்சக பரதந்திரனாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் அர்ச்சாவதாரத்திலே அவனுக்கு என்ன, எம்பெருமானுக்கு என்ன ஸ்தானம் கொடுக்கிறானோ அதை பத்திலாம் அவன் இதுவே பண்றது இல்லை. என்ன ஆசனம் கொடுக்கிறானோ அவன் கொடுக்குற ஆசனத்துல அவன் எழுந்துருகிறான். சயனாதிகள் எதுல சயனம் பண்றானோ அதுக்கு செய்யா, எந்த செய்யா இருந்தாலும், எந்த செய்யாசனமா இருந்தாலும் பரவாயில்ல, அதுல எம்பெருமான் சமஸ்த வியாபாரங்களை ஏற்றுக்கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய நிலையாக இருக்கக்கூடியது. யோயோ பவசிவை பொறுத்தாளன் தெரிவிக்கிறார். பெருமானே, நீ இந்த பஞ்ச பிரகாரங்களிலே எவ்வகைப்பட்டவனாயினும் அந்த ஸ்வரூபம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் வேறொரு சொல்லக்கூடிய தேவப்பெருமானுடைய திவ்ய ஸ்வரூபத்திற்கு உள்ளீடாக இருக்கிறது. வாசி உகந்தாருக்கெல்லாம் சேவை சாதிப்பிக்கிறான். இப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம், இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம், எல்லா குணங்களும் பொருந்தியவனாய் இருக்கிறான். இப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் வேறொல்லாளிடத்திலே உள்ளீடாக இருக்கக்கூடியது. யாருக்கு இந்த குணங்கள் எல்லாம் பாசிக்கிறதுன்னு சொல்லக்கூடிய காலத்திலே உகந்தவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு சேவை சாதிப்பிக்கிறான். இதரேபியஸ்து இதரதா பாசி, மத்தையோருக்கு உன்னை மறைக்கினான். இல்லைன்னு என்ன பண்றான்? பத்தானாம் தொன் பிரகாசசே, அல்லாதாருக்கு தோன்றாது போனானே. பக்தர்களுக்கெல்லாம் காட்டுறான்னு சொன்னான், அல்லாதாருக்கெல்லாம் காட்டல. அப்போ பக்தர்களாய் அல்லாதவர்களுக்கு அவனுடைய உரு காணும்படியா இல்லைன்னா எம்பெருமானுக்கு ஒரு குறை வருமோ? அவன் ஏதோ பட்சபாதம் உண்டுன்னு சொல்ல முடியுமோ அப்படின்னு கேட்டால் அது எப்படி சொல்ல முடியும்? உதங்க மஞ்சக்காமாலை வந்துச்சு. மஞ்சக்காமாலை வந்த உடனே என்ன பண்றான்? நல்ல வெண் சங்கத்தை பார்க்கிறான், அது பீத்த வர்ணம்னு தெரிவிக்கிறான். அது மஞ்ச வர்ணமா இருக்கிறதுன்னு தெரிவிக்கிறான். அது யாரோட குறை? அது இவன் கண்ணுலதான் குறை உண்டே தவிர அந்த சங்கத்தின் திறத்திலே குறை கிடையாது. அது எப்பவும் போல ஸ்வேதவர்ணம் வெள்ள வர்ணத்துல தானே இருக்கு. அதுபோல எம்பெருமானானவன் சிலருக்கு தோன்றுகிறான், சிலருக்கு தோன்றாது விடுகிறான். ஆனா அது எம்பெருமானுடைய குறையா அப்படின்னா அது எம்பெருமானுடைய குறை இல்லை. ஆழ்வான் இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்க வந்த கருத்து என்ன? தேவபெருமானே, நீர் பஞ்சப்பிரகார விசிஷ்டனாக இருக்கிறீர். எந்த நிலையிலே தேவரில் எழுந்திருந்தாலும் சமஸ்த கல்யாண குணங்களும் பரிபூர்ணமாக விளங்கும்படி தோத்துகிறீர். அப்படிப்பட்ட திருக்கோலங்களை ஆசிரியர்களுக்கு காட்டி அனாசிரியருக்கு மறைக்கிறீர். அப்போ சிலருக்கு உன்னுடைய உருவத்தை மறைப்பதனாலே உனக்கு குறை உண்டோ அப்படின்னால் நீ குறையொன்னும் இல்லாத கோவிந்தன் என்றே தீர்மானம் செய்கிறார் இந்த ஸ்லோகத்தாலே. மேலே 19வது ஸ்லோகம். இதுவரைக்கும் 3 ஸ்லோகங்கள் கொஞ்சம் சிரமமான வேதாந்த கருத்துக்கள்லாம் இருக்கு. இனிமேல் குணானுபவத்தை ஆரம்பிக்கிறார். ரொம்ப இனிமையாக இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள். தயாக்ஷாந்திய உதாரிய மதிம சமதா சௌஹ்ருத திருதி பிரசாத பிரேமாத்யாஸ்ரித சுலபதாத்யா வரகுணாஹ ததா சௌந்தர்யாத்யாஸ்தவ வரதராஜோத்தம குணாஹ விசீமானோ சங்கியாஹ பிரணத ஜனபோகம் பிரசுவதே. தேவபெருமானுடைய ஆத்ம குணங்கள், திவ்யமங்கள விக்கிரகங்களை, குணங்களை எல்லாம் தெரிவிக்கக்கூடிய ஸ்லோகம் இது. தெரிவிக்கிறார் வரதராஜன் பார்த்து, கருளாளா அவலம்பனமாக பத்தின அடியார்கள் மகிழ்ச்சியே அடைகிறார்கள் அப்படின்னு. அந்த பூர்வார்த்தம் முதல் பகுதியில
தயாக்ஷாந்தியௌதாரியமதிம சமதः சௌஹൃத கிருதி பிரசாத பிரேம ஆக்ஞா ஆஸ்ரித சுலபத அப்படின்னு சொல்லி 11 குணங்கள் அந்த இடத்துல ஆவிஷ்காரம் பண்றார். இதெல்லாம் ஆத்ம குணங்கள் அப்படின்னு காட்டக்கூடியதா இருக்கிறது. உத்தரார்த்தமா இருக்கக்கூடியது 2வது பின்பகுதியில அவளுக்கு சௌந்தரிய குணத்தை தெரிவிக்கிறார். ததா சௌந்தர்யாத்தியாஸ்தவன்னு தெரிவிச்சு அந்த ஆதிசப்தத்தாலே சங்கிரகீதமாய் பெறக்கூடியதா இருக்கக்கூடியது இந்த சௌகுமாரியம், லாவண்யம், யௌவனாதி குணங்களை எல்லாம் அந்த திவ்யமங்கள விக்கிரக குணத்தை இவ்விடத்திலே தெரிவிக்கிறார் பார்க்கிறோம். தயான்னு சொல்லக்கூடிய குணம், தயாக்ஷாந்தியம், தயான்னு சொல்லக்கூடிய குணமானது எப்படிப்பட்டதா இருக்கு? பிறர்படும் துன்பத்தை கண்டு தான் வருந்துகைக்கு தான் தயான்ற குணம்னு தெரிவிக்கிறார். ராமாவதாரத்துல ராமனுடைய குணங்களை எல்லாம் பட்டியலிடுகிறார்கள். அவனுடைய அந்த அயோத்தியா வாசிகள் தசரதன் சொல்றான், தசரதன் ஏன் நாங்க ராமன் இதுல கோலின் கீழே வாழணும்னு நினைக்கிறோம் தெரியுமா? யசனேஷு மனுஷ்யானாம் வ்ருஷம் பவதி துக்கிதः உத்சவேஷு சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி. எங்கள் ராமன் இருக்கானே, எங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டதுன்னா ரொம்ப அவன் எங்களை காட்டிலும் அதிகமான கஷ்டத்தை பட்டு அந்த கஷ்டத்தை எப்படி தீர்க்கிறதுன்னு பாருங்க. எங்கள் வீட்டுல ஏதாவது ஒரு நன்மை நடந்தது, ஆனால் ஒரு குடும்பத்தின் தலைவன், ஒரு பிதாவானவன் எப்படி சந்தோஷப்படுவானோ அப்படிப்பட்ட சந்தோஷத்தை அடையக்கூடியவனா இருக்கிறான். தியான்ற ஒரு சப்தத்தாலே பிறர் துன்பத்தை கண்டு தான் துன்பப்படுகின்ற இதை காட்டுகிறோம். சாந்தி, சாந்தி அப்படின்னா தண்டனைக்குரிய தோஷங்களை எல்லாம் பொறுத்தருளக்கூடியவனாய் இருக்கிறான். பதார்க்கம் அப்படி காகுஸ்தா கிருபையா பரியபாலயத்து. காகாசுர விருத்தாந்தத்தை எடுத்து காட்டலாம், நல்ல உதாரணமா காட்டலாம். சீதா பிராட்டியும் ராமனும் சித்திரக்கூடத்துல இருக்கக்கூடிய இடத்துல சந்தர்ப்பத்துல அந்த காகன் அந்த சொல்லக்கூடியது காகாசுரன்றவன் என்ன பண்றான், பிராட்டியினுடைய திருமலை தடங்களிலே தன் அழகால பத்தி அவளுக்கு திருமையில ஒரு கலக்கத்தை, ஒரு அவத்தியத்தை ஏற்படுத்துறான்னு பார்க்கிறோம். அப்போ அப்பேற்பட்ட குற்றத்தை செய்தவன் என்ன, அவனுக்கு என்ன தண்டனம்? பதார்க்கம் அப்படி காகுத்ச வம்சத்திலே வந்தவனா இருக்கக்கூடிய எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா அந்த ராஜாக்கள் எல்லாம் ஒருத்தன் தப்பு பண்ணியிருந்தான்னா அவனை தண்டிக்க போகணும்னா, வதை பண்ண வேணும்னா வதை பண்ணாது விட மாட்டார்கள். அதார்கம் அப்படி காகுஸ்த கிருபையா பரியபாலயத்து. ராமன் என்ன பண்ணான்? சீதா பிராட்டியின் இடத்திலே தவறாக நடந்து கொண்ட அந்த காகாசுரனை கொல்லாமல் விட்டான். அவன் கொல்ல தகுந்தவனாயினாலும் அவனை கொல்லாமல் விட்டான். எதனாலன்னா அவனுடைய கிருபையினாலே விட்டான். அவன் கிருபை அவனை முந்தி தள்ள அவனை கொல்லாமல் விட்டான் பார்க்கிறோம். அப்ப சாந்தி, தண்டனைக்குரிய தோஷங்களையும் பொறுத்தருளுகிறான் என்பதுமான் பார்க்கிறோம். ஔதாரியம், ஆசிரியருக்கு ஏற்படக்கூடிய அபேட்சிதங்கள், நமக்கெல்லாம் ஒரு தேவைகள் இருக்கு. அந்த தேவைகளை நம்ம தானே போய் கேட்டு கொடுக்கணும். அவன் கேட்டு கொடுக்கறது தானே இது. அந்த இடத்துல நம்ம கஷ்டம் ஏதாவது பணம் கேட்கணும்னு கேட்டா நம்ம போய் கேட்கணும். அப்புறம் இதோ அவர் கொடுக்குற. சில பேர் எப்படி இருப்பான், நல்லவர்களா இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது பணம் தேவையான நம்மளுடைய மூஞ்ச முகத்தை பார்த்தே கொடுப்பாரு. அதுபோல எபெருமான் எப்படிப்பட்டோம்னா ஆசிரியர்களுடைய அபேட்சிதம் இன்றி தானே இறந்து கொடுக்கிறான் சொல்றான். உதாரா சர்வையே வைத்தே ஞானித்வாத்வைவமே மதன். அர்த்திகளை எல்லாம் உதாரர்னு தெரிவிக்கிறான். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருதினோர்ஜுனா. என்ன பெருமான் தெரிவிக்கிறான் அர்ஜுனிடத்துல கீதையில. இடத்துல பல அதிகாரிகள் வரார்கள். சில பேர் ஐஸ்வர்யம் வேணும்னு கேட்கிறான், சில பேர் கைவல்யம்னு சொல்லக்கூடிய ஆத்மானுபவம் வேணும்னு கேட்கிறான், சில பேர் என்னே வேணும் பகவத் காமர்களாய் உன் திருவடிகளிலே கைக்கரியத்தையே பிரார்த்தி வருகிறோம்னு தெரிவிக்கிறார்கள். அவளெல்லாம் பார்க்கக்கூடிய காலத்துல என்ன தோத்துகிறது அப்படின்னு பார்த்தால், எம்பெருமான் அவர்களுக்கு தேவையான அபேட்சிதங்களை எல்லாம் தானே நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவனாய் இருக்கிறான். ஆனால் என்ன சொல்றான், அவர்களை உதாரணம் தெரிவிக்கிறான். யார் இவனிடத்திலே ஒரு அர்த்தியானவன் இவனிடத்திலே பிரார்த்தித்து வரக்கூடியவனை பார்த்து இவனிடத்திலே பொருளை வாங்கி செல்லக்கூடியவனுக்கு பயனை பெற்று செல்லக்கூடியவனை உதாரணம் தெரிவிக்கிறான். உலக நடைக்கு மாறிதானே இது இருக்கு. நியாயமா என்ன பண்ணோம், ஒருத்தன் கொடுக்கிறான் ஒருத்தன் கொள்கிறான் அப்படின்னா கொடுத்தவன் உதாரணம், வாங்கிட்டவன் உதாரணம் கிடையாது. இந்த இடத்துலயுமே கண்ணன் சொல்றான் அவனே வாங்கினவனே உதாரணன்றான். ஏன்னா அவன் வாங்கிக்கலான்னு எனக்கு உதாரண பேர் எப்படி கட்டும், எனக்கு உதாரண பேரே உதாரமா கொடுத்தவன் அவன் தான் என்று சொல்லக்கூடியதா இருக்குது. ஔதாரியம் அப்படி கொடுக்கக்கூடியவனான். மதிமானா மார்தவம்,
மார்தவம், மிருதுத்வம், மென்மைத்தன்மை, திருவுள்ளம், இளகி இருக்கை, இதெல்லாம் இதுக்கு அர்த்தமாக காட்டுகிறார்கள். முக்கியமாக இது என்ன அப்படின்னா ஆசிரித விசேஷ அசக்கியம். ஆசிரிதைகள் தன்னை விட்டு விலகி போனால் அதை தாங்க முடியாதவனாய் இருக்கிறான். ராவணனை வதம் பண்ணி சம்ஹாரம் முடிஞ்சு போயிடுச்சு. விபீஷணன் சொல்றான் சக்கரவர்த்தி திருமகன் இடத்துல, கொஞ்ச நாள் இங்க ஒரு இடத்துல எழுந்துள்ள இருந்துட்டு போலாமே, இந்த லங்காப்பட்டினம் ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா புத்து ஆடைகள்லாம் உடுத்தி நல்லா ஸ்நானங்கள் எல்லாம் நல்லா பண்ணி அந்த ஆபரணங்கள் அணிந்து கொண்டு அந்த வாய்க்கு இனியான ருசியான பண்டங்களை எல்லாம் என்று இன்புற்று இவ்விடத்திலிருந்து செல்லலாம்னு ஒரு பிரார்த்தனையை வைக்கிறான் விபீஷன். நமே ஸ்நானம் பகுமதம் வஸ்திராணி ஆபரணானி சஹ கம்பினா கை கை புத்திரம் பரதம் தர்மச்சாரிணம். அப்படிலாம் என்னால சொல்ல முடியுமா? அப்படிலாம் இங்க இருந்துட முடியுமா விபீஷன்? அப்படிலாம் என்னால இருக்க முடியாதுன்றான். எனக்கு நமே ஸ்நானம் பகுமுதம், எனக்கு இஷ்டம் இல்லை, ஒரு நல்ல ஸ்நானம் பண்ணணும்ன்றது விருப்பம் இல்லை. வஸ்திரங்களையோ நல்ல உயர்ந்த பட்டாடைகளையோ இல்ல அணிகலன்களையோ பூட்டிக் கொள்ள வேணும், இது இல்லை. எதனால என்ன தம்பினா கைகை புத்திரம், கைகை புத்திரனால் பரதன் இல்லாத இந்த காரியங்கள்லாம் எனக்கு பண்றதுக்கு எனக்கு இது இல்லையா, அதனால நான் திரும்பி அயோத்திக்கே செல்கிறேன் என்று சொல்லக்கூடியவனாய் இருக்கிறான். அப்போ அவர்களை கண்டு இருக்க மாட்டான். பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போறான், போற வழியில லங்காயில இருந்து கிளம்பி போகக்கூடிய காலத்தையே பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போறான். பரத்வாஜர் சொல்ற, ஆமா ஒரு நாள் இங்க தங்கி இருந்து அமுது செய்து விட்டு போக வேணும்ன்ற. பரதன் என்ன சொல்றான், 14 வருஷம் முடிஞ்சதுன்னா நான் உடனே அக்னியில பிரவேசம் பண்ணணும், ஒரு நாள் தவறி வந்தா கூட நான் அக்னியில பிரவேசம் பண்ணிடுவேன்னு பரதனுடைய வாக்கா இருக்கிறது. ஆனால் என்ன பண்றார், அனுமனை ஒரு பக்கத்தை அனுப்புறார், பரத்வாஜர் இடத்துல கேட்கிறார், பரதனுடைய உங்க ஞான திருஷ்டியால பார்த்து சொல்லுங்க, பரதன் இப்போ எப்படி இருக்கான்? பங்கதிக்தஸ்து ஜட்டிலோ பரத, பங்கம்னா சேறு படிந்தவனாய் இருக்கிறான் பரதன். அப்படின்னா சேரு வன் பொன்னி பேராறு போல் வரும் கண்ண நீர் கொண்டு ஏறடர்த்ததும் எனமாய் நிலம் கீண்டதும் முன்னிராமனாய் மாரடர்த்ததும் மண்ணளந்ததும் சொல்லி பாடி வன் பொன்னி பேராறு போல் வரும் கண்ணநீர் கொண்டரங்கன் கோயில் திருமுத்தம் சேரு செய் தொண்டர் சேவடி செழுஞ்சேரன் சென்னி கணிவனே. பெருமானுடைய வைபவங்கள்லாம் கேட்க கேட்க ஏறடர்த்ததும் ஏனமாய் நிலம் கீண்டதும் மாரடர்த்ததும் மண்ணளந்ததும் இதெல்லாம் இந்த வைபவங்கள்லாம் கேட்கக்கூடிய காலத்திலே கண்கள்ல இருந்து கர 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 கரன்னு பேராறு போல வருதுதான். அப்படிப்பட்ட அதெல்லாம் சேரா போறது அந்த திருவரங்கத்துல தெரிவிக்கிறார் குலசேகர பெருமான் தன்னுடைய பெருமாள் திருமணம். கங்குலும் பகலும் கண் துயிலறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்ன கைகூப்பும் தாமரை கண் என்னே தளரும் எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டென்னும் இருநிலம் கை துழாவிருக்கும் செங்கையல் பாய் நீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்தன் செய்கின்னாயே. பராங்குச நாயோட தாயார் கொண்டு போய் எம்பெருமானுடைய திருமணத்தின் நடுவில் நிறுத்திட்டு கேள்வி கேட்கிறார், என் பெண்ணுக்கு நீ என்ன செய்ய போற? தூங்குறதே கிடையாது, கண்களும் பகலும் கண் துயிலறியாள் கண்ணநீர் அப்படியே கண்ணில தாரதாரியா ஜலம் பெருகிறதுன்றார். அதே போலதான் இந்த இடத்துல எம்பெருமான் என்ன பண்றான், அவன் அடியவர்களை பிரிந்து அவனும் இருக்க மாட்டான். உண்மையான அடியவர்களாக இருக்கக்கூடிய எம்பெருமானை பிரிந்து இருக்க மாட்டார்கள் என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. அதே போல இந்த இடத்துல பரதனை விட்டு எனக்கு என்ன வேணும், எந்த விதமான கேளிக்கைகளுக்கும் பேச்சே இல்லை இவ்விடத்திலேன்னு சொன்னான். அதனால தெரிவிக்கிறான், மதிமா ஆஷ்ரித விசேஷ அசஹ்யன் சமதா. சமதா அப்படின்னா சமநோக்கு உடையவனா இருக்கக்கூடியவன். ஒரு ஜாதியோ ஒரு குணத்தையோ ஒரு விருத்தத்திலேயோ இருக்கக்கூடிய நிம்மோன்னதங்களை எல்லாம் ஏற்ற தாழ்வுகளை எல்லாம் பாராது அவர்களை எல்லாம் ஆசிரியன விருத்தியிலே சமானமாயிருந்து அவர்களை கரையேற்றக்கூடியவனாயிருக்கான். ஏழையேதலன் கீழ்மகன் என்னாதிரங்கி மத்தவர்க்கின் அருள் சுரந்து மாழைமான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பியன் ஒழிந்திலை உகந்து தோழன் நீ எனக்கிங்கொழி என்ற சொற்கள் வந்தடியேன் மனத்திருந்திட ஆழிவண்ணனின் அடியினை அடைந்தேன் அடிபொழில் திருவரங்கத்தம்மானே. சீரணிந்த தோழமை கொண்டதும் ஓர் அடையாளம்னு பெரியாழ்வார் தெரிவிக்கிறாரு. புவனோட தோழமை கொண்டானா எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன். அது எப்படி இது அந்த மாதிரி தோழமை கொண்டான் அப்படின்னு பார்த்தோம்னால் இப்படி தோழமை கொள்றதுக்கு பிரமேயமே இல்லை, ஒரு சாத்தியமும் இல்லை.
ஆனால் அவன் ஏழையா இருக்கிறான், ஏதலனா இருக்கான், கீழ்மகனா இருக்கிறான். இதுல ஏதோ ஒரு குணம் இருந்தாலும் போதும் அவனை அங்கீகாரம் பண்ணாத விடுறது. அவனை தோழனாக ஏற்றுக்கொண்டான். ஏழைனா விவேகம் இல்லாதவன். ஏதலன் கீழ்மகன், சாழ்ந்த புறத்தில பிறந்தவன். ஏதலன்னா என்ன சொல்றது, வேட ஜாதி, எப்போ அடுத்தவரோட ஒரு ஆக்கிரகத்தோட ஒரு சண்டையிடக்கூடியவனா இருக்கக்கூடியவன். இதுல ஒரு குணம் இருந்தாலும் அவனை தள்ளிவிடலாம், ஒரு குணம் இருக்கவனையே தள்ளிவிடலாம். ஆனால் ராமன் இந்த 3 குணங்களை இருந்து அவனை தள்ளவில்லை. மற்றவர் கிண்ணருள் சுரந்து மழைமான் மட நோக்கி. குகனுக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுகிரகத்தை பண்ணானே, எதனால பண்ணான்? அவனுக்கு அனுகிரகம் பண்ணிவிட பக்கத்துல பிராட்டி இருக்கா, சீதா பிராட்டி இருக்கா, தன் கண்ணாலேயே மருண்டு அந்த மான் கணங்களை போல அப்படியே மருண்டு மான் கணங்கள் மேகமறந்துன்னு சொல்லும்படியா அந்த மருண்ட பார்வையை கொண்டு எம்பெருமானை பார்த்து அவனை அங்கீகாரம் பண்ணிவிட, அவனுக்கு அங்கீகாரம் பண்ணிடன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்ப பார்க்கக்கூடிய காலத்துல என்ன ஆகுது, பிராட்டியோட புருஷகாரமும் அவனுக்கு மழைமான் மட நோக்கி உன் தோழி. இப்படி மருண்டு மான் கணங்களோ மான போல பார்க்கிறாளே இவள் உன் தோழி, உனக்கு தோழி. உன் தோழி மழைமான் மட நோக்கி உன் தோழி உம்பி எம்பி என் ஒழிந்தில்லை. இந்த லக்ஷ்மணன் இருக்கானே அவன் உன்னுடைய தம்பி, அதனால எனக்கும் தம்பி. எப்படி இருக்கு பாருங்க. பால்யாத் பிரபுதி சுஸ்னிக்தான் சொல்லும்படியாய் ஒரே தொட்டிலே வளர்ந்தவர்கள் ராமனும் லக்ஷ்மணனும். உம்பி எம்பி என்றொழிந்திலை உகந்து தோழன், எனக்கு நீ தோழன் தெரிவிக்கிறான். அப்படி இந்த சமாதானம் சொல்லக்கூடியது அந்த 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 ஜாதி குணம், அந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் பார்க்காத சமானமா இருக்கக்கூடியது. சமோகம் சர்வ பூதேஷு தயாக்ஷாந்திய பிரதிம சமதாக சௌஹிருத. சௌஹிருத அப்படின்னா சுகிருத்து அப்படின்னா ஆசிரியர்களுக்கெல்லாம் சர்வ மங்களான்வேஷனா கருணாய் இருக்கை. எல்லாரும் மங்களத்தை தேடணும்னா யார்கிட்ட போய் தேடலாம் அப்படின்னு கேட்டால் எம்பெருமான் இடத்துல போய் தேடணும். அப்படிப்பட்ட மங்களங்களை வழங்கக்கூடிய பரனாய் இருக்கிறான் அந்த எம்பெருமான். பரத சமர்ல பகதத்தன் ஒரு சக்தி ஆயுதத்தை பிரயோகம் பண்றான் அர்ஜுனன் பேர்ல. அர்ஜுனன் தள்ளி விடுறான். எம்பெருமான் என்ன பண்றான், அர்ஜுனன் தள்ளி தன் நெஞ்சரத்திலே ஏற்றுக் கொள்கிறான். அப்போ ஆசிரியருக்கு நேரக்கூடிய தீங்குகளை எல்லாம் தானே ஏற்று அனுபவிப்பவன். அதனால சௌஹிருத திருதி. திருதினா ரட்சண சாமர்த்தியம் பொருந்தியவனாய்க்கான். தன்னடியார் திறத்தகத்து தாமரையாள் அகிலும் சித குறைக்கு மேல் என் அடியார் அது செய்யார் செய்தாரில் நன்று செய்தார் என்பர் போலும். விராட்டி புருஷகாரம் பண்ணி ஒரு சேத்தனனை எம்பெருமான் திறத்திலே சேர்த்து வச்சுட்டா. அப்புறம் என்ன பண்றான், எம்பெருமான் அங்கீகாரம் பண்ணிட்டான். ஆனால் எம்பெருமான் பண்ண அங்கீகாரம் ஸ்திரமா இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அதனால என்ன பண்றான், எம்பெருமானுடைய ரட்சணத்துல இருக்கக்கூடிய அந்த இது அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஊற்றத்தை பார்க்கணும்னு நினைக்கிறான். அதனால என்ன பண்றாரு, ஐயோ நான் ஏதோ சொல்லி அவனை சேர்த்து விட்டேன், அப்புறம் விசாரித்து பார்த்தது அவன் அப்படிப்பட்ட அங்கீகாரத்துக்கெல்லாம் தகுதியானவன் அண்ணு, அதனால அங்கீகாரத்தை ரத்து பண்ணிடுவோன்னு எம்பெருமான் இடத்துல பிராட்டி தெரிவிச்சானாம். அப்போ எம்பெருமான் தெரிவிச்சானாம், என்னடியார் அது செய்யார். என்னடியார் ஆயிட்டான். இப்போ முன்னடியாரா இருந்தா தப்பு பண்ணிருக்கலாம், என்னடியார் ஆயிட்டான். அதனால இப்போ என்னடியார் அது செய்யார் செய்தாரேல் நன்று செய்தார். அவன் என்ன செய்தாலும் எப்படி இருக்கும், எனக்கு அந்த தோஷம் எல்லாம் போக்கியமாக இனிக்கிறது. நன்று செய்தார் என்பர் போலும். அப்போ அடியவர்களுடைய ரட்சணத்திலே திண்ணியனாய் இருக்கான். காஞ்சி சுவாமி என்னடி யார் அது செய்ய, யார்தான் செய்யல அப்படின்னு தெரிவிப்பண்ணு காஞ்சி சுவாமி தான் ரொம்ப சுவையாக தெரிவிப்பார் இந்த வாசகத்தை சொல்லக்கூடிய காலத்தில். தயாக்ஷாந்திய பிரதிம சமதாக சௌஹிருத திருதி பிரசாத. பிரசாதம்னு தெரிவிக்கிறார். பிரசாதம் அப்படின்னா எப்பொழுதும் தெளிந்த முகமாய் இருப்பது. இம்சிப்பதாக வரக்கூடிய சந்தர்ப்பத்துல கூட எப்படி பண்ணா ரசாபகன் பார்க்கக்கூடிய காலத்துல ஒரு ரசாவகனா இருக்கிறான். சீற்றத்தோடு அருள் பெத்தவனடி கீழ் புக நின்ன செங்கண்மா. ஒரு பக்கம் இரண்யனை வதம் பண்ணிட்டு இருக்கான், அப்படியே கண்களெல்லாம் அப்படியே கொப்பளிக்கிறது, அப்படியே கோபம். மற்றொரு பக்கத்துல பார்க்கக்கூடிய காலத்துல பிரகலாதனை பார்க்கக்கூடிய காலத்திலேயே ரொம்ப சௌமியமான திருமுக மண்டலத்தை நம்மளுடைய கண்ணாலேயே அப்படியே அவனை அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான். பாரத சமரம் ஏற்படும். இந்த போருக்கு சமயத்துல கண்ணன் ஒரு பிரதிஜை பண்ணியிருந்தான் இல்லையா, ஆயுதங்கள் எல்லாம் எடுக்க மாட்டேன், ஆயுதத்தை ஒண்ணு எடுக்க வைக்கிறேன்னு பீஷ்மர் சொல்றாரு. ஒரு நாள் யுத்தத்துல ரொம்ப உக்ரமாக பான பிரயோகங்கள்லாம் பண்றாரு அர்ஜுனன் பேர்ல. கண்ணனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுறது. உடனே என்ன பண்றான், தன்னுடைய அந்த
திருவாழியாழ்வான கையில் எடுத்துன்னு பீஷ்மனை தொடர்ந்து போனான். ஏகி ஏகி புல்லாம் புல்லாம் கஜபத்ர நேத்ர, ஏகி ஏகி புல்லாம் புஜபத்ர நேத்ர, தாமரை கண்ணனேன்னு கூப்பிடுறான். என்ன பண்றான்? பீஷ்மரை வதம் பண்ணணும்னு போகக்கூடிய காலத்துல எப்படி இருக்கான்? அவனுடைய முகமானது தாமரை கண்கள் பொலிய இருக்கிறது. அப்படி கண்ணுல ஒரு காருண்யம் தெரிகிறது. அவ காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னா, பிரசாதகா எப்பொழுதும் தெளிந்த முகமாயிருக்கிறான். இம்சிப்பக்கூடிய சமயத்துல கூட, வதம் பண்ணக்கூடிய சமயத்துல கூட அவன் எடுத்த திலத்திலே ஒரு தெளிவு இருக்கு. பிரசாத பிரேமாக்கியாஸ்ரித, பிரேமம் இனியனாயிருக்கிறான். எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டூழி ஊழி தோறும் அப்பொழுதை கப்பொழுதின் ஆராகமுதமே. எப்படிப்பட்ட எம்பரமான நடுவு எப்படி? எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டூழி ஆழுதல். எவ்வளவு நாள் ஆனாலும், இன்னைக்கு கிடைச்ச அனுபவம் நாளை கிடைச்ச அனுபவம் அடுத்த மாசம் அடுத்த ஆண்டு இந்த ஊழி சொல்லும்படியாய் ஒரே சீரான இனிமையான போக்கியமான அனுபவம் வந்தாச்சு. ஆக்யான்னு தெரிவிக்கிறார். ஆக்யானா நியமிக்கக்கூடியது. என்னது? சத்தியம் பதா சாசனம். வேதங்கள்லாம் சொல்றது என்ன சொல்றது? எம்பெருமானுடைய ஆகியங்கள் தான். சத்தியம் பதா தர்மம் சர பாபம் மா குரு. எம்பெருமானுடைய கட்டளைகள் எல்லாம், வேதங்கள் எல்லாம். அப்படிப்பட்ட அந்த கட்டளைகள் எல்லாம் இது பண்றோம்னு செங்கோல் செலுத்தக்கூடியவனாய் இருக்கிறான். கட்டளைகள் எல்லாம் செய்ய பண்ணக்கூடியவனாய் இருக்கிறான் சொல்லக்கூடியவன். ஆஷ்ரித சுலபதா நேரத்தில் இருக்கிற பத்துடை அடியவர் கிளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன். அடியவர்களுக்கு எளியனா இருக்கக்கூடிய ஆசிரித சுலபதான்னு தெரிவிக்கிறார். இப்ப மேலே 11 ஆத்ம குணங்களை எல்லாம் இப்படி பட்டியலிட்டார். மேல திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய அழகை சௌந்தர்யாத்யா, சௌந்தரியம்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய சோபையை தெரிவிக்கிறார். ஆத்யா மேல இருக்கக்கூடிய குணங்களை எல்லாம், இந்த அவயவ சோபை, சமுதாய சோபைகள் எல்லாம் தெரிவித்து உத்தம குணாக எம்பெருமானே உன்னிடத்த சிறந்த தேக குணங்கள், ஆத்ம குணங்கள் எல்லாம் புரிஞ்சிருக்கு. அப்படி எப்படி இருக்கா? விசீமானோ அசங்கியாக. விசீமானம்னா எல்லையற்றதா இருக்கிறது, எண்ண முடியாததா இருக்கிறது என்று சொல்லக்கூடியதா இருக்கு. உத்தம குணாக விசீமானோ அசங்கியாக பிரணத ஜனபோகம் பிரசுவத்தே. ஆசிரித ஜனங்களுக்கு, பிரணத ஜனம்னு சொல்லக்கூடியவனுக்கு உன்னுடைய இந்த ஆத்ம குணங்கள், இந்த தேக குணங்கள் எல்லாம் மகிழ்ச்சியை உண்டு பண்ணக்கூடியதா இருக்கிறது என்று தெரிவிக்கிறார். மேலே 20வது ஸ்லோகம். அனன்யாதீனத்வம் தவ கில ஜகுஹு வைதிக கிரஹ பராதீனம் த்வாம் து பிரணத பரதந்திரம் மன்மஹே உபாலம்போ யம்போஹோ ஸ்ரயதி பத சார்வக்யம் அபிதே யதோ தோஷம் பக்தேஷ்விஹ வரத நைவா கலயசி. ஆழ்வானுடைய, புறத்தாழ்வானுடைய தனியனே சொல்றச்ச, சிவத்ஸசின்ன மிஸ்ரேப்யோ நம உக்திம் அதீமஹே யத் உக்தயஸ்த்ரயி கண்டே யாந்தி மங்கள சூத்திரதாம். புறத்தாழ்வானுடைய ஸ்ரீசூக்திகள் எல்லாம் எதற்காக தோன்றித்து அப்படின்னு கேட்டால், வேதமாகிற மாதுவின் கழுத்திலே புறத்தாழ்வானுடைய ஸ்ரீசூக்திகள் எல்லாம் ஒரு திருமங்கல்ய சூத்திரம் போலே விளங்குகின்றதுன்னு காட்டுறது இந்த தனியன். அப்ப பார்க்கக்கூடிய காலத்துல வஸ்துதா இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தினால ஆழ்வார் வேதத்தின் கருத்தை மாத்தி தெரிவிக்கிறார், விருத்தமாக தெரிவிக்கிறார் பார்க்கணும். உபபிரமணங்களா இருக்கக்கூடிய வேதம் எப்படி சொதகா பிரமாணம், அதுக்கு மேல இருக்கக்கூடிய இதிகாச புராணாதிகள், மேல இருக்கக்கூடிய ஆழ்வாருடைய அருளி செயல்கள், ஆச்சாரியர்களுடைய திவ்ய ஸ்ரீசூக்திகள், இதெல்லாம் உபபிரமணங்கள்னு சொல்றோம் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த உபபிரமணங்கள்லாம் எப்போ பிரமாணம் ஆகும் அப்படின்னு கேட்டால், அது வேதத்தோட ஒத்த கருத்தை உடையதா இருந்தால்தான் அது பிரமாணம் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா அது பிரமாணம் ஆகாது. அப்போ வேதத்துல ஒரு கருத்து சொல்லியிருக்கு, ஆழ்வான் மற்றொரு கருத்தை சொல்றார் அப்படின்னா வேதத்துடைய கருத்துக்கு விருத்தமாக ஒரு வசனம் பேசக்கூடியவரா ஆழ்வார் அப்படின்னா அப்படி கிடையாது. ஸ்லோகத்தினாலே தெரிவிக்க வந்த அர்த்தம் என்ன அப்படின்னா, எம்பெருமானுடைய குணானுபவம் பண்றார். வேதம் எதிலே நோக்கா இருக்கிறதுனா எம்பெருமானுடைய மேன்மையை சொல்வதிலே நோக்காக இருக்கிறது. ஆழ்வாருடைய ஆச்சாரியருடைய நோக்கம் எதுவா இருக்கிறதுனா எம்பெருமானுடைய நீர்மை, எளிமை, சௌலபியம், சௌசீல்யம் இதை தெரிவிக்கக்கூடியதா இருக்கிறது. அதனால பார்க்கக்கூடிய காலத்தை ஆபாத பிரதீத்தில மேலோட்டமாக பார்க்கக்கூடிய காலத்துல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், இந்த வேதத்தினுடைய கருத்துக்கு ஆழ்வானுடைய கருத்து விரோதமாக இருப்பது போல தோன்றினாலும் அப்படி அன்னுன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்படி சொல்லக்கூடிய அண்ணன் ஆழ்வான் என தெரிவிக்கிறார். ஹே வரதா, எருளாளனை அனன்யாதீனத்வம் வைதிக திரஹாதவ அனன்யாதீனத்வம் ஜகுஹு.
வைதிக கிரகானா வேத வாக்குகள், வேத வாக்கியங்கள் எப்படி இருக்குன்னா அனன்யாதீனத்துவம் தவ ஜகுஹு, நீ பெருமானே நீ உன்னை பிறர்க்கு வசப்படாத சுதந்திரன்னு வேதமானது கோஷிக்கிறது. அந்நியதீனன் அப்படின்னா பிறர்க்கு வசப்பட்டவனா இருக்கை, அனன்யாதீனன் அப்படின்னா பிறர்க்கு வசப்படாதவனா இருக்கை. அப்ப வேதம் என்ன சொல்றது? எம்பெருமான சொல்லக்கூடிய காலத்திலே நீ யாருக்கும் வசப்படாதவன், நீ சுதந்திரன், நீ எல்லா முடிவை நீயே எடுக்கக்கூடியவன் அப்படின்னு தெரிவிக்கிறது. ஆனால் ஆழ்வான் என்ன சொல்ல, வயந்து பிரணத பரதந்திரம் துவாம் பராதீனம் மனுமகே. நாங்களாம் என்ன சொல்றோம் தெரியுமா? அடியவருக்கு பரவசனாய் எம்பெருமானே, நீ அடியவருக்கு பரவசனாய் இருக்கிறாய் தேவ பெருமாளே, உன்னை பரதந்திரனாக நாங்கள் எல்லாம் நினைக்கிறோம். அப்படியா? அப்போ அயம் உபாலம்பகாதே சர்வக்ய அபி ஸ்ரயதி. அது மட்டும் இல்ல, மேலே ஒரு கருத்தையும் தெரிவிக்கிறார். உனக்கு இங்க தூஷணமானது, இந்த உபாலம்பான தூஷணம், தூஷணமானது என்ன பண்றதா, உன்னை சர்வஜத்தம் சர்வஜன்னு உன்னை தெரிவிக்க, எல்லாம் சர்வஜனா எல்லாம் அறிந்தவன் அப்படின்னு பெருமையும் இது பாதிக்கிறது. யதஹாயிக பக்தேஷு தோஷம் ஆகலயசி. ஏன் அதை உன்னை எல்லாம் சர்வஜன்னு சொல்லக்கூடியத உன்னை அறியாதவன்னு பாதிக்கிறதுன்னு சொன்னேன்னா, பக்தர்களுடைய குற்றத்தை எல்லாம் நீ சிறிதும் பார்க்காதிருக்கிறாய், அவர்கள் குற்றத்தை எல்லாம் அறியாதவனாய் இருக்கிறான், அதனால உன் சர்வஜத்துக்கும் ஹானி நேர்ந்தது சொல்லக்கூடியதா இருக்கிறது. அமீஸ்வராணாம் பரமம் மகேஸ்வரம் ய ஆத்மதா பலதா யஸ்ய விஸ்வ உபாசத்தே பிரவிஷம் யஸ்ய தேவாஹா என்ற ஸ்ருதி வாக்கியங்கள் இருக்கிறது. ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் தெரிவிக்கக்கூடிய அர்த்தம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பெருமானே உன்னை சர்வ நியந்தா, எல்லாருக்கும் நீ நியமிக்கக்கூடியவனா இருக்க, யாருக்கும் நீ நியாமியன் இல்லை, யாராலும் உன்னை நியமிக்க முடியாது அப்படின்னு உத்கோஷிக்கிறது ஸ்ருதி வாக்கியங்கள் எல்லாம். ஆழ்வான் என்ன பண்றார்? புறத்தாழ்வான் இப்படி சொல்லக்கூடிய ஸ்ருதி வாக்கியங்கள் எல்லாம் உதாசீனப்படுத்தி எம்பெருமானுக்கு சுதந்திரன்ற கருத்தை மாத்தி பாரதந்திரியத்தையே விபூஷணமாக உடையவன் நீன்னு அறுதி விடுகிறார் ஆழ்வான் இந்த ஸ்லோகத்தால். அர்ச்சாவதார லட்சணம் சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? அர்ச்சக பராதீனனா இந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான்னு சொல்லணும். அதையே பறைசாற்றக்கூடியதாகத்தானே அர்ச்சாவதாரம் இருக்கிறது. இப்ப பேரர்வாந்தரத்தை பார்க்கக்கூடிய காலத்துல இன்னொரு விசேஷம் மேல உண்டு தெரிவிக்கிறார். ஆசிரித பரதந்திரியம், ஆசிரிதனுக்கு பரதந்திரனாய் இருக்கக்கூடியவன் அது நெடுவாசி பெற்றிருக்கும். அர்ச்சாவதாரத்திலே பல விதமான திருவேங்கடம் இருக்கு, திருமலை திருவேங்கடம் இருக்கு, திருவரங்கம் இருக்கு, இப்போ பெருமாள் கோயில் காஞ்சிபுரம் இருக்கு அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல பார்க்கக்கூடிய இந்த அர்ச்சாவதார எம்பெருமானுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாரதந்திரி என்ற குணத்தை பார்க்கக்கூடிய காலத்திலே தேவப்பெருமானுடைய ஆசிரித பரதந்திர குணமானது நெடுவாசி பெற்றதா இருக்கும். திருவரங்கனை காட்டிலும் வித்தியாசமா இருப்பார், திருவேங்கடவனை காட்டிலும் வித்தியாசமா இருப்பார் என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்படி என்ன வித்தியாசம்? ஸ்ரீகாஞ்சி பூர்ணமிஸ்ரேண பிரீத்யா சர்வாபிபாஷினே அதீதார்ச்சா வியவஸ்தாய ஹஸ்தியத்ரீஷாய மங்களம். தேவராஜ மங்களத்துல மனவாள மாமனிகள் தெரிவிக்கிறார், ஸ்ரீ காஞ்சி பூர்ணமிஸ்ரேண பிரீத்யா சர்வாபிபாஷினே. காஞ்சி பூர்ணன்னு சொல்லக்கூடிய திருக்கட்சி நம்பிகள் திறத்துல ரொம்ப பிரீத்தியோட சம்பாஷணத்தை நடத்தினாய். யா சர்வாபிபாஷினே எப்படி பண்ண? அதீதார்ச்சா வியவஸ்தாய, அந்த அர்ச்சாவதார சமாதியை கடந்து திருக்கட்சி நம்பிகள் திறத்திலே நீ பேசினாய். அதனாலதான் எம்பெருமானாருக்கு இருக்க சந்தேகம் எல்லாம் நிவர்த்தியாச்சு. 6 வார்த்தைகள் நீ கொடுத்தாயே. அப்படி சர்வதா அந்த திருக்கட்சி நம்பிகள் திறத்தே பரதந்திரனாய் இருந்தது எதை காட்டுறது? ஆசிரித பரதந்திரன் அந்த ஒரு அவனுடைய குணத்தை தானே காட்டக்கூடியதா இருக்கிறது. நீ சுதந்திரன்றதை காட்டுறது இல்லையே. நம்பெருமாளுடைய நியமனம் பெற்று திருவரங்க பெருமான் அறையர் தேவபெருமான் இடத்துல கானம் பண்ணி ராமானுஜரை பெற்று போகிறார். என்ன சொல்றார் தேவபெருமான்? முதல்ல என்ன சொல்றார்? நன்னா பாடும், நீ கேட்ட வரத்தை நான் கொடுக்குறேன், என் பெண்டுகளை தவிர எதை கேட்டாலும் நான் கொடுக்குறேன்னு. ராமானுஜரை தந்தருள வேணும்னு ஐயோ அதை கேட்காத போனதேன்னு என்ன பண்றாரு? ராமானுஜரை தார வார்த்தை தத்தம் பண்ணார். அதனாலே தியாகராஜன்னு பேரு, தியாக மண்டபம்னே இந்த திவ்ய தேசத்துக்கு பேருன்னு எல்லாம் பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் எதை காட்டுறது? எம்பெருமானுடைய சுவாதந்திரியத்தை காட்டுறதானா? இல்ல ஆசிரித பரதந்திரன்றதை காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதனால தெரிவிக்கிறார் எம்பெருமானே, ஆழ்வார் தெரிவிக்கிறார், எம்பெருமானே நீ இப்படி ஆசிரித பரதந்திரனாய் இருப்பதால் சுவாதந்திரம்னு சொல்லக்கூடியது, சுவாதந்திரியம் உன்னை படைத்தவன்னு சொல்லக்கூடியது உனக்கு நடையன்னு, உன்னுடைய படியே அன்னுன்னு தெரிவிக்கிறார். உன்னுடைய பாரதந்திரியம்னு சொல்லக்கூடியதான் உனக்கு நைசர்கிக வேஷம், இயற்கையான சுவாபாவிகமான வேஷம் உனக்கு என்ன அப்படின்னு கேட்டால் பாரதந்திரியம் தான்.
என்று நான் நிலையிட்டு சொல்லுகிறேன் தெரிவிக்கிறார் ஆழ்வார். தாம் தம் பெருமையறியார் தூது வேந்தற்காய வேந்தர் ஊர் போ. திருமங்கை ஆழ்வார் தெரிவிக்கிறார். தாம் தம் திருக்கூடலூர் பாசனம் சொல்லக்கூடிய காலத்துல வேதாந்தங்கள்லாம் எம்பெருமான் என்ன சொல்றது? சர்வஜன் சர்வஜன் எல்லாம் அறிந்தவன், சர்வஜன் சர்வசக்தன் என்றெல்லாம் கொண்டாடுகிறது. ஆனால் எம்பெருமானுக்கு சர்வசக்தன்னு சொல்லக்கூடியவன், சர்வஜன் எல்லாம் அறிந்தவனாய் இருக்கக்கூடியவன், தன்னுடைய பெருமையை அவன் தான் அறியவல்லவன் அல்ல. தன்னுடைய பெருமை தனக்கே தெரியாது. நம்மளாம் என்ன சொல்றோம்? நமக்கு இல்லாத பெருமையெல்லாம் நம்ம ஏற்றி சொல்றோம். எபெருமானுக்கு எவ்வளவோ பெருமை, எண்ணிலடங்காத பெருமை உடையவன். தான் தன் பெருமை அறியான். தன்னுடைய பெருமையை பிறர் சொல்ல கேட்டுதான் அவன் அறிஞ்சு கொள்ள முடியுமே தவிர, அவனுக்கு இவ்வளவு பெருமை உண்டுன்னு தனக்கு தானே அறிந்தவன் அன்னு தன்னுடைய பெருமை தான் அறியாதவனாக இருக்கிறான். ஆனால் எம்பெருமான் நம்ம என்ன நினைக்கிறோம்? எபெருமான் அவனுக்கு பெருமை என்னன்னா பரத்துவம் புரிய நிற்பதுதான் அவனுக்கு ரொம்ப பெருமைன்னு நம்ம நினைக்கிறோம்னா இல்லை இல்லை. ஏவி காரியம் கொள்ளலாம்படி தன்னை தாழ விட்டு கொள்ளக்கூடியதுதான் எம்பெருமானுக்கு பெருமையாக விளங்குகிறது. ஆந்தம் பெருமையறியாய தூது வேந்தற்காய வேந்தர். ஆண்டவர்களா என்ன சொன்னார்கள்? கண்ணா நீ தூது போனார், கழுத்திலே ஒரு நாய் கட்டி கொண்டு போகுமா போல கழுத்திலே ஓலை கட்டி தூது சென்றான். அதனால பாண்டவ தூதன்னு பேர் பெற்றான்னு தெரிவித்தார். முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்து அரக்கன் முன்னூறு தன்னை வாடினால் மாள முனிந்து அவனே பின்னோர் தூது ஆதி மன்னர்காகி பெருநிலத்தார் இன்னார் தூதன் என நின்னான். இன்னார் தூதன் என நின்னான்னு சொல்லக்கூடிய இப்படி எம்பெருமானானவன் பராத்பரனாய் இருக்கக்கூடிய எம்பெருமான் இழித்தொழில்கள் செய்தவன். இழித்தொழில்கள் செய்தாலும் எப்படி இருக்கான் அப்படின்னா, இப்படி இழித்தொழில் செய்கிறானே அப்படின்னு யாராவது அவனை பார்த்து அவனை தவறா சொல்லிடுவாடான்னா இல்ல இல்ல. அடியவர்கள் எல்லாம் ஈடும்படிபடியா இவ்வளவு பெரியவன் அறப்பெரியவனா இருக்கக்கூடியவன் இவ்வளவு சின்ன காரியத்தை செய்யறானே, இவ்வளவு தாழ்ந்த செயலை செய்கிறானே, அவனை கொண்டாடும்படியா அடியவர்கள் எல்லாம் தங்கள் மனத்தை எம்பெருமான் திறத்திலே வைத்து ஈடுபடும்படியாக இருக்குமே அத்தனை அந்நியே இழிவாக கருதுவதற்கு ஏதாவது இடம் உண்டான கொஞ்சம் கூட பிரமேயமே கிடையாது. ஆக பரதந்திரனா இருந்தாலும் பெருமையோடு விளங்கக்கூடியவனாய் இருக்கிறான். ஆசிரியர் பக்கலிலே பரதந்திரன், அனாசிரியர் பக்கத்திலே சுதந்திரன், ரெண்டும் பிரமாண சித்தம் இல்லையா? ஆசிரியர் பக்கத்திலே பரதந்திரனாய் இருக்கிறான், அவனிடத்திலே விமுகர்களாய் இருக்கவர்கள் திறத்திலே எப்படி இருக்கான்? சுதந்திரனாய் இருக்கிறான்னு பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல ரெண்டும் பிரமாண சித்தமா இருந்தாலும் ஆழ்வான் என்ன பண்ற இந்த ஸ்லோகத்தாலே சுவாதந்திரியத்தை இல்லை செய்து விடுகிறார். பாரதந்திரியமே அவனுக்கு உண்டுன்னு தெரிவிக்கிறார். இதனால அப்படி பார்த்தமே. ஆனால் பாரதந்திரியம்னு சொல்லக்கூடியது எப்படிப்பட்டதா இருக்கு? இந்த நிலவுலகத்துல இருட்டரை விளக்கு போலே நன்கு பிரகாசமாக விளங்குகிறது. அதனால பாரதந்திரியத்திலே விளக்குல தெரிவிக்கிறார். சுதந்திரன் இருக்க குணம் என்ன ஆயிடுதுன்னா, சுதந்திரன் குணம் வேற எங்கேயோ குடி போயிடுத்துன்னு சொல்லும்படியாய் பேரலாள பெருமான் நிற்கிறான். அவனை பார்க்கக்கூடிய காலத்திலே இந்த சுதந்திரம்னு இருக்கக்கூடிய குணமானது பேரலாள பெருமாளை விட்டு ஏதோ ஒரு தேசத்துக்கு போய் வேற எங்கேயோ குர்த்தனம் போடுதான். அப்போ அப்படிப்பட்ட இந்த ஆழ்வானானவர் அந்த குணத்திலே ஈடுபட்டு, இந்த பாரதந்திரியம் ஆசிரித்த பரதந்திர குணத்திலே ஈடுபட்டு வித்தரானார் ஆழ்வார் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. மேலே உத்தரார்த்தம் மேல் 2 அடிகளிலே வாத்சல்ய குணானுபவத்தை தெரிவிக்கிறார். அனன்யாதீனத்துவம் சொன்னாங்க. பிறருக்கு வசப்பட்டு இருக்கை, வசப்படாது இருக்கை. அதுக்கு ஒரு கண்ணெழுவு சொல்லிட்டாரு. அனன்யாதீனத்துவம் அன்னனி நீ பரதந்திரன்னு சொல்லிட்டார். அதே போல எம்பெருமானுடைய சர்வஜத்துவத்துக்கும் கண்ணழிவு சொல்ல பிராப்தி உண்டுன்னு காட்டுறார். யதோ தோஷம் பக்தி வரத நைவ ஆகலயசி. எம்பெருமானுடைய சர்வஜத்துக்கு ஹானிக்கு ஏத்து சொல்றார். எம்பெருமானுடைய சர்வஜம் எல்லாம், சர்வஜன்னா எல்லாம் அறிந்தவன். அப்படிப்பட்ட அந்த சர்வஜனை அதுக்கு ஒரு தோஷம் ஏற்படுறது. அதுக்கு என்ன காரணம்னு தெரிவிக்கிறார். உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வ பதார்த்தங்கள், சமஸ்த பதார்த்தங்களையும் அறிந்தவன், சமஸ்த விஷயங்களையும் அறிந்தவனுக்கு தான் சர்வஜன்னு விபதேசம் பண்றோம். என்ன சொல்றார்? உன்னனைய புத்தம் செய்யணும் குணம் கொள்ளும். எம்பெருமான் பார்க்கிற ஆசிரியர்கள் எல்லாம் மலைமலையாக குற்றங்களை செய்கிறார்கள். அதெல்லாம் பார்க்கக்கூடிய காலத்திலே என்ன பண்ணணும்? அவர்களுக்கு அந்த சாஸ்திரப்படி அவனை தண்டிக்கணுமா? என்ன பண்ணணும்? குற்றங்களை காணாதிருக்கிறான். அப்ப குற்றங்களை காணாதிருக்கிறான் அப்படின்னா என்ன ஆகும்? அது குற்றங்களை மறந்திருக்கிறான். அப்ப குற்றங்கள் அறியாதவனாய் இருக்கிறான். அப்போ அவன் என்ன சொல்லணும்? சர்வஜன்னு சொல்லணுமா, அக்யன்னு சொல்லணுமா? அக்யன்னு சொன்னா பொருந்துமா, சர்வஜன்னு சொன்னா பொருந்துமா சொல்லால் அக்யன்னு சொன்னாதான் பொருந்தும் அப்படின்னு பிரகரணத்துக்கு தோணுமோன்னு இல்லைன்னு தெரிவிக்கிறார். அவிஜாதா சகஸ்ரநாமத்துல ஒரு நாமம் அவிஜாதான்னு ஒரு இடத்துல நாமம்.
அவித்யாதான திருநாமத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால் அடியவர்களது குற்றங்களை அறியாதவன் அப்படின்னு பொருள் காட்டுகிறார் பட்டர் தன்னுடைய பகவத்குண தர்ப்பணத்துல. அப்ப பக்தர்களுடைய தோஷமானது மலைமலையாக இருக்கிறது. ஆனால் என்ன பண்றான், அதை அறியாத வழி இருக்கிறான் அவன், எம்பெருமான் இருக்கிறான். அதனால அவித்யாதான திருநாமமானது எப்படி இருக்கு இந்த இடத்துல, பிரணத பரதந்திரன், அடியவர்களுக்கு பரதந்திரனாய் இருக்கிறான் அப்படின்ற அவித்யாதான திருநாமம் உபஷ்டம்பகமாய் இதுக்கு துணை நிற்கக்கூடிய ஒரு திருநாமமாய் விளங்குகிறது. அதுக்கு காரணி, துணை நிற்கக்கூடிய காரணமா இருக்கு, சப்போர்ட்டிங் ஃபேக்டர்னு சொல்லலாம். அப்போ சர்வஜத்துக்கு இது அனுகுணமாகாதே அப்படின்னு இந்த இடத்துல ஒரு இது வருது. ஏன்னா அடியவர்களுடைய குற்றத்தை காணாது இருக்கிறான், இல்ல மறந்து போய் இருக்கிறான் அப்படின்னா அவனுடைய சர்வஜத்துக்கு ஒரு கொத்தை விளைகிறது. இல்ல குற்றம் கண்டு வெறுவாமைக்கு வாத்சல்யம். குற்றம் செய்தவராயின என்ன பண்றான், எம்பெருமானை நாடி வந்தவன் தன் குற்றத்தை வந்தவனா என்ன பண்றான், எம்பெருமானை நாடி ஒருத்தன் வந்துட்டான், என் குற்றத்தை எல்லாம் நீதான் கழிக்க வேண்டும், செய்த குத்தம் நத்தமாகவே கொள் ஞாலநாதனேன்னு ஒருத்தன் கதறானே விராட்டி புருஷகாரத்தோடு. அவனுடைய குற்றத்தை எல்லாம் கழிக்கிறார். அவனை பேற்றை அழித்தால் தானே அவனுக்கு பேரருளாள் என்ற பேர் சித்தியாகும். இல்லைன்னா தவறு பண்ணவரெல்லாம் நான் தண்டிப்பேன் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்துல யாரும் திருந்த போவதில்லைன்னு சொல்லக்கூடிய ராஜாகும். இப்போ ஸ்ருதிகளானது எம்பெருமானுடைய மேன்மையே சொல்லி வந்தது. ஆனால் மயர்வர மதிலும் அருளப்பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அப்படிப்பட்ட ஆழ்வார்களுடைய அந்த ஸ்ரீசுக்திகளை எல்லாம், அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் உலகுக்கு வெளிப்படுத்தியவர்களாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள். அப்படிப்பட்டவர்கள் 2 பேரும் 2 வகுப்பினர் என்ன பண்றாங்க, எம்பெருமானுடைய நீர்மை குணம் உண்டு, அதையே பிரதானமாக அதையே சொன்னார்கள் அப்படின்னு சொன்னோமே. ஆனால் அது மிகையாகாதுன்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்ப காட்ட வந்த விஷயம் என்ன, இந்த ஸ்லோகத்தாலே தேவப்பெருமாளுடைய ஆசிரித பாரதந்திரியத்தை பற்றாசாக கொண்டு நாம் உய்வடைவோம் அப்படின்னு ஆழ்வார் நமக்கு தெரிவிக்கிறார். வேதத்துல மேன்மையை கருத்தாக கொண்டு சொன்னது ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எம்பெருமானுடைய எளிமை சௌலபியத்தை தெரிவிக்க கருத்தாக கொண்டு சொன்னார்கள். அதனால 2த்துக்கும் எந்த விருத்தமும் இல்லை. அப்போ தேவபெருமான் ஆசிரித பரதந்திரன். அப்படிப்பட்ட ஆசிரித பரதந்திரன் திருவடிகளிலே நாம் பக்தியை செய்து உய்வடைவோம்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அவ்விடத்தை இங்கே அனுசந்தித்து இந்த உபன்யாசத்தை நிறைவு பெறுத்துகிறேன். அஸ்து ஸ்ரீ ஸ்தன கஸ்தூரி வாசனா வாசிதோரசே ஸ்ரீ அஸ்திகிரிநாதாய தேவராஜாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜா மாத்ருமுனிபாதாப்ஜ சேவினே அண்ணங்கராரிய வல்யாய நித்யஸ்ரீ நித்யமங்களம். தழை நல்ல இன்பம் தலை பெய்தெங்கும் தழைக்கவே. லோகா சமஸ்தாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி சந்து. ஆழ்வார் பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.